Audio மட்டும் செக் பண்ணிக்கலாம். Yes, very good evening everyone. Welcome to LastBench Academy. Thank you so much for joining on time. I think Arnachalam Ramya Nitin நினைக்கிறேன். Nitin just said it's Aditya. Yes, Aditya. I think consistent Aditya is joining. Thank you Aditya. Sanjana Sanjeevi just said it's Maheshwar. Yes. Maheshwar Nathan I think delayed join பண்ணி இன்னைக்கு on time correct join பண்ணி. Udeep. Yes, Udeep. Good evening everyone. Thank you so much for joining. As requested, நேற்று ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ் இன்னைக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் இஃப் பாசிபிள் நம்ம டைம் கரெக்டாக நான் பிளான் பண்ணியிருக்கிற சில எல்லா மாடல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் இயர் கொஷின்ஸ் as well as ப்ராக்டிகல் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஐ ஹாவ் அனதர் டாபிக் இன் மைண்ட், அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இன்னொரு டாபிக் வேறு ஏதாச்சும் நீங்கள் டாபிக் ஆஃப்டர் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராபப்ளி எல்லாருக்குமே அந்த டாபிக் இருக்குது, எது மெஜாரிட்டியாக நீங்கள் கேட்குறீங்களோ டெஃபினட்டாக அந்த பர்டிகுலர் டாப்பிக்குமே இஃப் பாசிபிள் இன்றைக்கி எண்டில் ஆர் டெஃபினட்டாக நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அந்த டாப்பிக்கை. ஓகே, ஆல் ரைட். ஹாய் எஸ் பழனிவேல் ராஜன் வந்து தாருண்யா நினைக்கிறேன். எஸ் தாருண்யா. ஓகே, ஜீவன் நரசிம்மன், ஃபால்கோ எடிட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Okay, let's start. So before we continue with heights and distances, நான் நேற்று கிளாஸில் வந்து why can't you take class in Zoom meeting? Yes, I could definitely take class in Zoom meeting, but ஆனால் எத்தனை பேர்கிட்ட உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் once again sorry. ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி தென் we have to form a group பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ். see Maheshwar, we are having an academy, we are conducting online classes every day through Zoom app. okay, இது வந்து அடிஷ்னலாக ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ICSE from all the across Tamil Nadu and other places. சரிங்களா? tomorrow take mensuration. okay, சந்தோஷ் குமார் உதீப். ஓகே, குவாட்ரட்டிக். சரி, ஓகே நிறைய பேர் மென்சுரேஷன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க as well as similarity. ஓகே, மென்சுரேஷன் லோசை இதெல்லாம் தான் கமெண்ட்டில் இருக்குது. எனிவேஸ் நான் நேற்று ஆக்சுவலாக கிளாஸில் சொல்லியிருந்தேன், டான்ஜென்ட்ஸ்க்கான தியரம்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஏன்னா நேற்று வந்து சர்க்கிள்ஸ்க்கான தியரம்ஸ்லாம் பார்த்துட்டோம், ஒரு 5 தியரம்ஸ் நம்ம பார்த்தோம். டான்ஜென்ட்டுக்கான தியரமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டான்ஜென்ட்டில் சம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், பட் ஸ்டில் நேற்று நான் கிளாஸில் இன்சிஸ்ட் பண்ணேன் இதை டான்ஜென்ட்ஸோட தியரம் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து the tangent at any point of circle and the radius through the point are perpendicular to each other. so இதுதான் நான் மீன் பண்ணேன், ஜஸ்ட் தியரம் மட்டும். ஓகே, ஸோ இந்த டான்ஜென்ட்டோட லைனும் சர்க்கிள் கனெக்ட் பண்ணுற அந்த ரேடியஸ் செக்மெண்ட்டும் எப்போவுமே 90 டிகிரியில் தான் இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் தியரம். நெக்ஸ்ட் செகண்ட் தியரம், if two circles touch each other the point of contact lies on the straight line through their centers, which means இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, ஓகே, அண்ட் இன்னொரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு டான்ஜென்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றேன். ஓகே, ப்ராபப்லி a tangent for this. இந்த டான்ஜென்ட் எப்பவுமே கரெக்டா அதோட ரேடியஸ் கனெக்ட் பண்ற, அதோட சென்டர்ஸ் கனெக்ட் பண்ற லைன்ல கோயின்சைட் ஆகும். ஓகே, so the point of contact exactly lies on the straight line through the centers. so இந்த ரெண்டு சென்டர்ஸ்க்கும் நான் ட்ரா பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணேன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் த செகண்ட் தியரம். ஓகே, பாலா, எஸ் பாலா, நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க. எஸ் ஜஸ்ட் சார், ஒன் டவுட், குவாட்ராட்டிக் ஃபேக்டரைசேஷன் அதிகமாக கேட்பாங்களா சார்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ்டு கேட்பாங்க, ஃபேக்டரைசேஷன் செப்பரேட் டாபிக். ஓகே, ஹலோ எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் குயிக்காக தியரம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், சரியா? ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். நெக்ஸ்ட், இதுதான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே, ஸோ இந்த தியரம் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம், பட் எனிவேஸ் தியரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பெட்டர். இஃப் டூ tangents are drawn to a circle from an exterior point, the two tangents are equal in length. ஸோ நேற்று இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ எப்போவுமே வந்து நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட் கனெக்ட் ஆகுதுன்னா இதோட லென்த் எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். அது பேஸ் பண்ணி தான் நேற்று சம்ஸுமே சால்வ் பண்ணோம். அண்ட் த டான்ஜென்ட் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர், விச் மீன்ஸ் இந்த டான்ஜென்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ். ஸோ
இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும், இங்கேயும் 90 டிகிரி. அது சேம் ஆஸ் இங்கேயுமே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ பாட்டம்லயும் அதே ஆங்கிள். The tangents are equally inclined to the line joining the point and the center of the circle. So இந்த ஆங்கிள் தான், இந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் நான் மீன் பண்றேன் for the third point. So இந்த ஆங்கிள் என்ன, for example 20 டிகிரினா இதுவுமே பாட்டம்லயும் 20 டிகிரி. The angle between the tangents is supplementary of the angle that they subtend at the center. Okay. So which means, so inga particular angle, for example in the total angle வந்து assuming இது ஒரு 40 degree இருக்குன்னா last pointக்கான meaning வந்து இங்க இருக்கிற angle, so இந்த 40 degreeக்கு supplementary value 140 degree. So that is the meaning for the fourth point. Okay, நான் ஒரே ஒரு குயிக்கா rush through சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து டீச் பண்ணுங்களா காருண்யா? ஓகே ஓகே. பி புரியலையா? ஓகே ஓகே, let me explain once again. First point, tangents are equal in length. Okay, அது clear-ஆ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். Second point, tangents subtend equal angles at the center. So tangentல இருந்து ஃபார்ம் ஆகிற center, tangent to center என்ன angle? 90 degree. So இங்கேயுமே tangent to center 90 degree. That is the second point. Third point, tangents are equally inclined to the line joining the point and center. So external point-க்கும் centerம் connect பண்றது இந்த dotted line. அந்த dotted line-க்கும் tangent. So இந்த dotted line-ல இதுதான் the dotted line. So என்னோட tangent, first tangent AP tangent. இந்த tangent ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சரி, அதே மாதிரி PB tangent ஃபார்ம் ஆகிறாலும் சரி, they are equally inclined. இது 20 டிகிரினா இதுவும் 20 டிகிரி. அதுதான் என்னோட third point. Last point என்னன்னா, the angle between the tangents is supplementary of the angle that they subtend at the center. So இப்போ இந்த tangentக்கு, இந்த ரெண்டு tangentக்கும் மிடில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? 20 40 டிகிரி. சரியா? இதோட supplementary தான் that they subtend at the center. So centerல என்ன angle form ஆகும்னா, இப்போ 40 டிகிரினா 40 ஓட supplement value 140 degree. Okay, clear? I hope now you can understand. Just said it's D புரியலையா? VS Vijay. See, last angle என்னன்னா, the tangents, ரெண்டு angle between the tangents is supplementary. See, இந்த ரெண்டு tangent AP tangentக்கும் BP tangentக்கும் middle இங்க இருக்கிற வேல்யூ தான் angle between the tangents. கரெக்டா? இந்த angle value வந்து 40 டிகிரின்னு வச்சுக்கோங்க for example. is supplementary of the angle that they subtend at the center. So centerல என்ன angle இருக்கோ, சரிங்களா? So centerல இருக்கிற இந்த angle, இங்க tangent, இந்த ரெண்டு tangentமே இங்க போயிட்டு சென்டர்ல ஒரு angle ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிளும் எப்பவுமே supplementary values. Okay? Clear? Okay, all right. Fine. Okay. சரி, coming to the next part. Okay, let us begin heights and distances. So இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்தே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஒன் செகண்ட், எஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸில் லைன் ஆஃப் சைட் LOSன்னு சொல்லலாம், ஆர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், தென் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இந்த டெஃபினேஷன்லாம் விட குயிக்காக இந்த டயக்ராம்லேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So when it comes to heights and distance எல்லாருக்கும் தெரியும், இது trigonometry-ஓட application segment. So இங்க full and full வந்து பாத்தீங்கன்னா, ஒரு first of all எந்த ஒரு question இருந்தாலும் definite-ஆ triangle involve ஆகும். So அந்த triangle-ல base, perpendicular as well as hypotenuse நீங்க draw பண்ணணும். And இப்போ என்னன்னா, for example line of sight-ன்றது எந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுதான் லைன் ஆஃப் சைட். அந்த பர்டிகுலர் லைன் தான் லைன் ஆஃப் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமனா கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு பர்சன் இருக்கான், ஓகே, இங்க ஒரு பர்சன் கீழே இருந்துட்டு இன்னொரு பர்டிகுலர் பர்சனை மேலே பார்க்க போறான், அவன் வந்து ஒரு பில்டிங் மேலே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இருந்து பார்க்குறான்னா லைன் ஆஃப் சைட். இது நம்ம டயக்ராம்ல மார்க் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த லைன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பர்டிகுலர் லைனை கால்குலேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் வரப்போகுது. ஓகே, இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னா, கீழே இருந்து மேலே பார்க்கறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், சரிங்களா? ஸோ AOE stands for angle of elevation. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருந்து மேலே பார்க்கறது எலிவேஷன். எலிவேஷன்னாலே மேலே ஹைட் ஏறிடுது. அதே வந்து AOD
டிப்ரெஷன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக மீனிங் தெரிஞ்சிருக்கும். டிப்ரெஷன் அப்செட்டாக சேடாக இருக்கிறது, மூஞ்ச தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது. ஸோ டிப்ரெஷன்னாலே மேலேருந்து கீழே பார்க்குறீங்க, சரியா? ஸோ மேலேருந்து கீழே பார்த்தா அதுக்கு பேர் டிப்ரெஷன், கீழே இருந்து மேலே பார்த்தா அதுக்கு பேர் எலிவேஷன். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி பேரலாக இந்த ஆர்கியூக்கு பேரலாக இவங்க ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா angle of depression angle angle of elevation angle equal ஆயிடும். Okay, based on the property of angle of alternative angle, based on the property of alternative angles between parallel lines. Okay, supplementary means sum of angles is 180 degree. Yes, correct. Supplementary means total 180 degree. Yes. Doubt, what is your doubt, please? Text. Angle of depression. So நிறைய क्वेश्चनல என்ன பண்ணுவோம்னா angle of depression question இருக்கும், அதை நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. அண்ட் ரிவர்ஸ் பாசிபிலிட்டியும் இருக்குது, எலிவேஷனை நீங்கள் டிப்ரெஷன் ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். பட் அந்த மாதிரி யூஸ்வலாக பண்ணுறது கிடையாது. ஏன் மெயின் ரீசன் பார்த்தோன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், ஸோ நீங்களே இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் டிப்ரெஷன் ஆங்கிளாக இருந்தால் எலிவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, சரியா? இவ்வளோதான் தியரி. இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிஃபோர் ஸ்டார்டிங் த சம், இங்க ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னா இட் இஸ் நன் அதர் தேன், மற்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கோம், இட் இஸ் ஆப்வியஸ்லி tan theta. ஸோ tan theta இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்துட்டு tan 30 டிகிரிக்கு வேல்யூ 1/√3, தென் tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1, அண்ட் தென் tan 60 டிகிரிக்கு வேல்யூ √3/1 ஆர் √3, சரியா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சம் 75 to 80% ஆஃப் சம்ஸ் இந்த tan யூஸ் ஆகும். ரிமைனிங் 20%ல நீங்கள் காஸ் ஆர் சைன் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். வெரி ரேர்லி லாஸ்ட் இயரோட இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, 23 இயர் கொஸ்டின் பேப்பர், அங்கே இந்த 45, 30, 60 இல்லாமல் ரேண்டமாக ஒரு ஆட் நம்பர் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, 42 டிகிரி, 38 டிகிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் யூஸ் பண்ணணுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுன்றதுமே நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, Varsha, can you teach size transformation similarity? Okay sir, some two right angle triangles combined, sir, sums. Yes, இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம வந்து டெஃபினட்டா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ல எல்லா டைப் ஆஃப் காம்பினேஷன் சம்ஸுமே பார்க்க போறோம், சரியா? ஓகே, ஸோ ஃப்ரம் பேசிக் டில் அட்வான்ஸ். ஸோ இனிஷியலாக ஒரு 4-5 சம்ஸ் பேசிக்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்த உடனே என்ன சார் ஒரு ஈஸி சம்மான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது சில பேர் கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்க சில பேர் ஈஸியாக இருக்கலாம். ஸோ எனிவேஸ் நம்ம எப்படி இருந்தாலுமே பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ப்ளீஸ் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, உங்கள் நோட் புக் இருந்துச்சுன்னா டயக்ராமை ட்ரா பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் கண்டிப்பாக டயக்ராம் ட்ரா பண்ணணும். அந்த ட்ரையாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக எது பர்பெண்டிகுலர், எது பேஸ், எது ஹைப்போட்டென்யூஸ்னு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், எல்லாருமே நோட் புக் பென் வச்சு ட்ரா பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ரோஷன், ஓகே, நோ ப்ராப்ளம். டிஸ்டன்ஸ் how much marks heights and distances compulsory question கேட்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து எம்சிக்யூவில் 1 மார்க் வரும். தென் அதே திரும்ப கம்பல்சரி செக்ஷன் ஏலே வந்துட்டு ஒரு 3 மார்க், ஃபாலோட் பை ஒன்ஸ் அகெயின் வந்து செக்ஷன் பியில் ஒரு 3 மார்க். ஸோ 3 + 3 + 1 7 மார்க்ஸ் மினிமம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும். ஓகே, சரியா? எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஈக்குவல். எஸ், எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். ஓகே ஆல்ரெடி. ஸோ எல்லாரும் டயக்ராம் ட்ரா பண்ணது ரெடி ஆகிட்டீங்க. ஸோ கமான், இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, நானுமே பேரலா சால்வ் பண்றேன். those who already know about heights and distances, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லலாம். for the first time or உங்களுக்கு சில கிளாரிட்டி வேணும்னா நீங்க அப்படியே கவனிச்சிட்டே வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். should I give much importance to similar triangles? see, similar trianglesக்கான பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்னா என்னன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன், சைடு வேல்யூஸோட டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் அண்ட் ஏரியா கால்குலேஷன். டோன்ட் வரி, இப்போ நம்ம வந்து மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது நான் சிமிலர், ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சிமிலாரிட்டி, மென்சுரேஷன் பிகர் டாபிக், அது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி இருக்கேன். அண்ட் சிமிலாரிட்டியும் ஒரு ஷார்ட் செஷனாக நான் சொல்கிறேன். ஷார்ட்டாக மீன் ஒரு சின்ன டாபிக்லாம் கம்பைன் பண்ணி சிமிலாரிட்டி நான் டீச் பண்ணுறேன். சரி, பட் என்னோட சஜஷன் சிமிலாரிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்
immediate கொடுக்காதீங்க. Give importance to more tougher topics like trigonometry, mensuration, algebra, quadratic equation, quadratic word problems, banking, shares and dividend, அதுக்கப்புறம் கிராஃப்ல எல்லா கிராஃப்மே பாருங்க. இதெல்லாம் தான் மேஜர் டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வாங்க. சரி, ஓகே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபைன். A lighthouse is 80 meter high. ஓகே, சரி, இதுதான் லைட் ஹவுஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, so this is 80 meter high. The angle of elevation of its top from a point 80 meter away. So this is 80 meter away from the lighthouse, from its foot along the same horizontal line. So what is this elevation? இதெல்லாம் ரொம்ப basic question தான். But anyways, I just want you to have an idea எப்படிலாம் question start பண்ணலாம் அப்படின்றதுக்காக. Solving simple problems, yes, initial stages. Sir, did they give tan value in the given question? No. Sir, triangle மாதிரி வராதா? Sir, triangle மாதிரி தான் வரும். இதான் சரியா, கண்டிப்பாக triangle மாதிரி தான் கேட்கணும். ஸோ அப்போ டெஃபினட்டாக it is none other than opposite side by adjacent side or perpendicular side by base. So tan theta is equal to 80 by 80. So therefore it is 1. Tan theta is equal to 1. Tan theta எப்போ 1 ஆகும்னா theta is equal to 45 degree. So this is the correct answer. Yes, நிறைய பேர் 45 மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே, தாருண்யா, RKK, காருண்யா, ஃபயர் ஃபீனிக்ஸ், எஸ் ஃபயர் ஃபீனிக்ஸ், வெல்கம் பேக். தியாகு சார், எஸ், ஹலோ தியாகு சார். ஓகே, எஸ், வெல்கம். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்போல்லாம் நீங்கள் தியாகு சார் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹீல் பி தேர், ஹீஸ் ஆல்சோ வெயிட்டிங், கெட்டிங் ரெடி ஃபார் யூ. உதீப், எஸ். ஃபால்கோ, எஸ். ஆதித்யா, எஸ். ரொம்ப பேசிக் கொஷின் தான். ஸோ பட் எனிவேஸ் நீங்கள் ஒரு டச் வரணுன்றதுக்காக நான் அது கொடுத்துட்டேன். ஓகே, லெட் மீ கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் கொஷின். இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ரீட் த கொஷின். விஎஸ் விஜய், ஓகே, ப்ளீஸ் ரீட் திஸ் கொஷின். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாலா, எஸ், ஓகே. என்னோட நேம் சரவணன். மை நேம் இஸ் காருண்யா தானே? பரவாயில்ல, நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் மேக்ஸ் சார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரோஷன், ஓகே, ஃபைன். கொஷின் நான் எக்ஸ்பிளைன், கொஷின் டயக்ராம் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ உங்களோட ஒர்க் வந்து இது ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல கொஷின் தான். என்னன்னா எல்லாத்துக்குமே ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்மளோட ஐடியா என்னென்னா எந்த ஆங்கிள் எதை விட கிரேட்டர். ஸோ வெதர் tan alpha is greater than tan beta or tan beta is less than tan gamma or tan gamma is greater than tan alpha or tan alpha less than tan beta. Little bit fast sir. ஓகே, நான் பன்னீர்செல்வம், ஐ திங்க் உங்கள் நேம் பன்னீர்செல்வம் நினைக்கிறேன். பிரணீத், ஓகே, ஹாய் பிரணீத், எஸ். சரி, ஓகே, நான் கொஞ்சமாக ஸ்பீடப் பண்ணுறேன், ப்ளீஸ் வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tan alpha ஓட சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் none other than opposite by base which is tan AB by BC. Then coming to tan beta எடுத்துக்கிட்டிங்கன்னா it is once again AB by BD. Tan gamma எடுத்துக்கிட்டிங்கன்னா it is once again AB by BE. You can clearly see that BC is very much smaller compared to, ஏன்னா இந்த இதில் denominator மட்டும் தான் வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ BC is very much smaller than BD which is very much smaller than BE. கரெக்டா? ஸோ ஒரு பேசிக் லாஜிக் என்னன்னா எப்போவுமே டினாமினேட்டர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹையர் வேல்யூஸ் போகுதோ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் கால்குலேஷன் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். ஓகே, when this goes higher this value will come down. This is the basic logic. சரியா? ஸோ அதனால ஆப்வியஸ்லி இங்கே இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் will be tan gamma. ஸோ tan gamma will be the smallest value. சரியா?
and then இப்போ next வந்து obviously tan gamma அடுத்து next smallest னா it is tan beta and இருக்கிறதுலே the smallest value, this is the smallest value, so இப்போ tan alpha will be the biggest. So alpha, beta and gamma, so based on this I can say that sorry my arrows are wrong, alpha is greater than beta is greater than gamma, so in that case option A is the correct answer. Okay, yes, inversely proportional, yes. Christo, okay, oh no problem Christo. Can we expect this in exam? It is possible. ஏன் எல்லா வாட்டி ஈஸி கொஸ்டினாக இருக்கும்னு, ஓகே இதுவும் ஈஸியாக இருக்கா சில பேருக்கு கொஞ்சம் மேபி யோசிச்சிருக்க மாதிரி இருக்கும். எனிவேஸ் வெரி குட். நிறைய பேர் வந்து தீபேஸ்வரி, ஃபயர் ஃபீனிக்ஸ், ஆஜிவ் ஷோ, எஸ் ஆஜிவ் ஷோ, பாலா, ஓகே. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் கொஞ்சம் ஈஸி தான், கம்ப்ளீட் பண்ணிடுங்க. A 16-meter long leaning ladder against a wall. If the foot is 8 meters away from the wall, angle of elevation. How do you find whether it is greater or smaller? Inversely proportional. தாருண்யா, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரையாங்கிள்க்கும் இந்த ட்ரையாங்கிள்க்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, இதோட ஹைட் ரெண்டுத்துக்குமே சேம், இதுக்கும் ஹெச், பட் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா எடுத்து பாருங்க. ஓகே, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 5ன்னு இருக்குது, இது 10ன்னு இருக்குது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணும்போது tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு h/5, இங்கே tan பீட்டா கால்குலேட் பண்ணும்போது h/10. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூக்கும் இங்கே இருக்கிற வேல்யூக்கும் தேர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பீட்டா ஆங்கிள் கம்மியாயிடும். நீங்கள் இமேஜின் பண்ண பாரு, ரொம்ப கிட்ட போகும்போது ஆங்கிள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, நான் தூரமாக போக ஆங்கிள் கம்மியாயிட்டே போகுது. ஸோ அதனால தான் டிஸ்டன்ஸ்க்கும் ஆங்கிள்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த பேசிஸில் தான் லாஸ்ட் கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா கிரேட்டர் கம்பேர் டு பீட்டா கம்பேர் டு காமான்னு சொன்னேன். ஐ ஹோப் தட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே, ஆங்கிள் வேல்யூ. So far ஜீவன் நரசிம்மன் 60, பார்ஷ் ரோஷன் காஸ் இல்லை, நான் ஆங்கிள் தான் கேட்குறேன். இங்கே வந்து ஓகே, இன்ட்ரெஸ்டிங் மூவ் காஸ் யூஸ் பண்ணுறது. குட். இங்கே tan யூஸ் பண்ணணுமான்னு யோசித்தேன். வெரி குட், காஸ் தான் யூஸ் பண்ணணும். வெரி குட், எஸ். பாஷ், ஜீவன் நரசிம்மன், ரூபி, செந்தில், கிறிஸ்டோ, மகேஸ்வர். tan 60, tan இங்கே போடாதீங்க, tan வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் இங்கே போடுறதுக்கு. ஓகே, just said it's okay. Darunya, Aditya, VS Vijay, super. The old usual batch of students correct டக் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிங்க. மிஸ்டர் ஜோக்கர் 10, cos 60, ஆதித்யா ஓகே, sin 30. சரி, ஓகே. ஏன் இந்த கன்ஃபியூஷன், ஏன் cos 30, tan 30, sin 30, எது மோர் அப்ராப்ரியேட்டதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டயக்ராம் நான் டக்குன்னு ட்ரா பண்ணிடுறேன். ஸோ 16 மீட்டர் லாங் லேடர், ஸோ ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஹேஸ் டு பி த லேடர் லென்த். ஓகே, ஸோ ஹைப்போடெனியூஸாக நீங்கள் எடுத்தோடனே வரைகிறீங்க அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் இஸ் 8 மீட்டர் அவே ஃப்ரம் த வால், ஃபுட்டு ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த ஃபுட் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் த வால், ஸோ திஸ் ஹேஸ் டு பி 8. இப்போது எனக்கு கனெக்ட் பண்ணுறது, ஸோ எனக்கு ஹைட் வந்து கம்ப்ளீட்லி அன்னோன், தெரியாது. ஸோ இப்போது பர்பெண்டிகுலர் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பற்றி நான் பேசவே கூடாது, அதை பற்றி அவசியம் இல்லை. இல்லை சார் நான் வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நான் இதை கால்குலேட் பண்ணுறேன்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் ஏன் நீங்கள் பித்தாகரஸ் தியரம் கால்குலேட் பண்ணி திரும்ப ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க? ஸோ அதுக்கு பெட்டர் கனெக்ட் adjacent and hypotenuse. So the only trigonometry that directly connects is adjacent by hypotenuse or base by hypotenuse is cos theta. So 8/16 which is 1/2. Okay, so cos theta equal to 1/2. சரி, நான் cos theta படிச்சது இல்லைன்னா ப்ளீஸ் யூ நீட் டு ரிமெம்பர் தீட்டா, cos thetaல 60 டிகிரிக்கு இந்த வேல்யூ வரும். சரிங்களா? ஓகே, ஆல் ரைட். எஸ், வெரி குட், சூப்பர். எல்லாருமே நிறைய பேர் 60 டிகிரி சொல்லிட்டீங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சமாக லெவலப் பண்ணிக்கிட்டு வரலாம்.
Come on, answer this question. Sin theta போடலாமா? Sin கிறிஸ்டோ sin theta previous questionக்கு நீங்க sin theta போட்டீங்கன்னா ஆப்போசிட் வேணுமே. ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஆப்போசிட்ல நமக்கு அந்த இடத்துல வேல்யூவே கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இங்கே இருக்கிற எல்லா சமயம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 16 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் பை 16 கால்குலேட் பண்ணி ஆங்கிள் போடணும். ஸோ ஏன் நீங்கள் வந்துட்டு தலையை சுற்றி வரணும்? ஸோ இட் இஸ் பெட்டர் ஸ்டடி காஸ் தீட்டா, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஜீவன் நரசிம்மன் அண்ட் ரூபி செந்தில், பட் வி நீட் தி ஆங்கிள் இல்லையா? எனக்கு நீங்கள் எக்ஸாக்ட் ஆங்கிள் சொல்லணும். எஸ் ஜீவன் நரசிம்மன் ஆங்கிள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. சஞ்சய் எஸ். ஆர்கேகே ப்ளீஸ் செக் அகைன். ஃபால்கோ எஸ். கீதா பாலமுருகன் ஹலோ எஸ். வர்ஷா எஸ். வர்ஷா. தாருண்யா கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஃபயர் ஃபீனிக்ஸ் எஸ் கரெக்ட். குமார் கரெக்ட். ஆர்கேகே எஸ் கரெக்ட். கிறிஸ்டோ ஆன்சர் பண்ணுங்க. பன்னீர் செல்வம் செக் வெதர் இட் வில் பி tan 60. ஓகே, நான் ஈஸின்னு நினச்சது கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. 50% மிஸ்டேக் பண்ணுறீங்க. விஎஸ் விஜய் எஸ். சந்தோஷ் குமார். உதீப் எஸ். உதீப். ஆதித்யா எஸ் கரெக்ட். ஓகே, லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த டவர். சரி, இதுதான் அஸ்யூமிங் திஸ் ஹாஸ் அ டவர். வேண்டாம். So this is my tower. Length of the shadow of the tower. So this is my shadow. இதுதான் என்னோட shadow portion. Okay. Length of the shadow is √3 times the height, √3 times that of its height. So which means assuming this, if h is taken as the height, then length of the shadow will be √3 times height. Appo this will be √3 into height. Clear aidcha? Okay. Bookla first yes, bookla reference question idha. So neenga vandittu height base first height mark pannittu dhaan length calculate pannum. Adanal dhaan so edutha odane height na assign pannita h. Then please read the question again. Length of the shadow of the tower is √3 times that of its height. So first height neenga mark pannidunga. So length will be √3 times என்பது ஆட்டோமேட்டிக்கா √3 into height. So இதுக்கு அப்புறம் வந்துட்டு angle calculate பண்ணிடலாம். And since once again opposite and base இருக்கிறது, opposite perpendicular and adjacent இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா tan theta is equal to h by √3h. So h cancel. So which value will give me 1 by √3? It is none other than 30 degree. Okay. Yes, Christo. Dhyanesh. Yes, Dhyanesh. Roshan Porsche. Yes. Okay. Aditya. Yes, Aditya. Udeep. Yes. Correct. Okay. Just ஒரு சில basic questions தான். I hope இப்போ ஒரு clarity கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இப்போ சைன் basic questions எல்லாமே நம்ம பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க. Yes, okay. Yes, Karunya, yes. Tan 30 தான். சரி, next question போலாம். Okay, please answer this question. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ladder question, அப்புறம் kite question, இந்த மாதிரி questionலலாம் ஷுவராக நீங்கள் வந்து cos theta யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, மேக்ஸ் டு மேக்ஸ் காஸ் தீட்டா இன்வால்வ் ஆகிடும் லேடர் கொஷனுக்கும் கைட் கொஷனுக்குமே. கைட்டுனா இது பட்டம், ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த கொஷனை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டயக்ராமை நீங்கள் நோட்டில் ட்ரா பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். I hope you could answer this correctly. Yes, hi, Devil 07 MSD. Hello, hi, welcome. And also kind request, இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைபும் கிளிக் பண்ணுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Okay, your support is very much important to our LastBench Academy. Okay, come on students, come on. Jeevan Narasimhan, okay, Jeevan Narasimhan, Varsha 9.2, good answering. Kabilan, it's okay Kabilan, come on. நீங்கள் இன்னும் பேசிக் சம்ஸில் தான் போயிட்டு இருக்கோம் கபிலன், ஸோ யூ கேன் ஸ்டில் கேட்ச் அப்.
ரூபி செந்தில் எஸ், குமார் எஸ். சார் பேஸ்க்கு என்னென்ன நேம்க்குலாம் உண்டு, அது மாதிரி ஹைட்டுக்கு என்னென்ன நேம்லாம் கொடுத்து மென்ஷன் பண்ணுவாங்க? வெரி குட் கொஸ்டின். ஓகே ஓகே. ஆதித்யா, குமார், ஃபால்கோ, சஞ்சய், ஆதித்யா, கிறிஸ்டோ, டெவில், கபிலன். சரி, உங்களோட ஒரிஜினல் நேம்ஸ் கால் பண்ணனா உங்களோட ஒரிஜினல் நேமும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே ஓகே. சி, நல்ல கொஷின் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஜென்ரலாக இங்கே பாட்டமில் வந்து பேஸ் ஆர் adjacent when it comes to trigonometry, base or adjacent சொல்லலாம், or distance away from foot அப்படின்னு சொல்லலாம். distance away from foot of the tower or building or any other cliff or anything. இது பொறுத்த வரைக்கும் ஹைட்டு தான். சரிங்களா? இதுக்கு ஹைட்டு மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எந்த நேம் கால் பண்ணாலுமே வந்து இரலவெண்ட்டாக போயிடும். ஸோ ஹைட்டு உங்களுக்கு பாட்டமில் தான் பேஸ் அட்ஜசன்ட் எதாவது மென்ஷன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகே, இப்போ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சரி, இந்த கொஷின் இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர், சாரி, ஸோ இது வந்து 4.6 meters, திஸ் இஸ் 60 degree. அண்ட் எனக்கு தேவை இந்த வேல்யூ தேவை, எனக்கு இந்த எல் தான் தேவை, இது தேவையே இல்லை, இந்த ஹெச் எனக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ அப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 60 எனக்கு இது தான் கண்டுபிடிக்கணும். அப்போது நான் பேஸும் ஹைப்போட்டெனஸ் ரிலேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஸோ காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு எல் பை 4.6 by L. Cos 60 value 1/2. 1/2 is equal to 4.6 by L. So cross multiply பண்ணீங்கன்னா L is equal to 2 into 4.6, 9.2 meters, which is correct, as many guessed it correctly. Okay, yes, Dhyanesh, நல்ல Karunya, yes, correct answer. Okay, next. Length of shadow is 16 meter, angle of elevation is 60 degree, height of the tree. Secant theta போட்டா ஈஸியா, எஸ் காஸ் சீக்கண்ட் எல்லாமே ஒன்று தானே, அது என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், அவ்வளோதான். ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு சீக்கண்ட் 60 ஞாபகம் வராது, காஸ் 60 கூட ஞாபகம் வச்சிருவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் குட் இன் ரிமெம்பரிங் ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்ராப்ரியேட்லி, தாராளமாக நீங்கள் காஸ் 60 சீக்கண்ட் 60 யூஸ் பண்ணலாம். ஏன் காஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு நமக்கு தேவை டவரோட லேடரோட இந்த லென்த்து தான் தேவை, இதுதான் லேடர் லென்த்து. ஸோ எனக்கு இதோட லென்த்தும் கொடுத்துருக்கிற டேட்டா பேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான், இது கொடுக்கவே இல்லை இதை பற்றி. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸும் ஹைப்போட்டெனஸும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ளீஸ் யூஸ் காஸ் தீட்டா. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சீக்கண்ட் தீட்டா யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, ரெண்டுமே ஒன்று தாங்க, they are all part of the same family. காஸ் தீட்டானா காஸ் 60 டக்குன்னு ஞாபகம் வந்துடும், சீக்கண்ட் 60 ஞாபகம் வந்துச்சுன்னா தாராளமாக பண்ணுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை, you will get the same answer. Okay, so coming to the next question. Okay, ஆப்ஷன்ஸும் இருக்குல்ல. எஸ், ஆப்ஷன் கிறிஸ்டோ, வர்ஷா, ஜீவன் நரசிம்மன், ரூபி செந்தில், மெஜாரிட்டி ஆப்ஷன் டி ஃபால்கோ, ஆர்கேகே சி சென்ட் பண்ணியிருக்கீங்க, சஞ்சய் சி. ஓகே, ஆதித்யா ஆப்ஷன் டி. லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த ட்ரீ, ஸோ லென்த் ஆஃப் த ஷேடோன்னா இதுதான். இன்னொருத்தர் கேட்டிங்க லேட்டரா, ஐ மீன் சார் பேஸ் எப்படின்னு, லென்த் ஆஃப் த ஷேடோன்னு சொன்னாலும் அது பேஸ் தான். ஸோ திஸ் இஸ் 60 meter. when the angle of elevation of the sun, ஸோ சன் இங்கே இருக்கு, ஸோ இப்படி இருந்து வந்தது தான் ஷேடோ. ஸோ இந்த பர்டிகுலர் வாட் எவர் இதுதான் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீயோட ஷேடோ தான் உங்களுக்கு எங்கள் பாட்டமில் கரெக்டாக லென்த் ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஹைட் இஃப் தி ஆங்கிள் இஸ் 60 degree? 60 degree. ஸோ டெஃபினெட்லி இங்கே tan 60 தான், ஏன்னா பர்பெண்டிகுலரும் பேஸும் ரிலேட் பண்ணால் tan 60 தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ tan 60 is equal to h by 16 and tan 60 is √3 is equal to h by 16. ஸோ cross multiply பண்ணால் h is equal to 16√3, which is easy. Sir, any prediction chapters for section A? Section A, என்னோட prediction would be definitely circles, heights and distances, mensuration. இந்த 3 டாபிக் ஷுவராக வரும். சர்க்கிள்ஸ், தட் இஸ் ஆங்கிள் கால்குலேஷன், heights and distances as well as trigonometry and mensuration. ஸோ கம்பல்சரி கொஷின் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு போயிடுங்க. பேங்கிங், கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து பேங்கிங்.
டோன்ட் வரி, நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இந்த யூடியூப் சீரிஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஒன்று ஹவு டு ஸ்டடி ஒரு வாட் டு ஸ்டடின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் பாருங்கள், அதில் கிளியராக நான் செக்ஷன் ஏ எதெல்லாம் கம்பல்சரி இம்பார்ட்டன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்துருங்க ஒரு வாட்டி. அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of the length of a rod to its shadow is 1:√3. What is the angle of elevation of the sun? ஜீவன் அரசிமன், நாளைக்கு மென்சுரேஷனா? சரி, ஓகே. நான் மெஜாரிட்டி நீங்கள் மென்சுரேஷன் as well as similarity of triangles கேட்டிருந்தீங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காக ரெண்டுமே எடுக்க ட்ரை பண்ணேன். மென்சுரேஷன் இஸ் வெரி வாஸ்ட் டாபிக். ஐ வாண்ட் டு டீச் ஃபார்முலாஸ் as well as கான்செப்ட் ரெண்டுமே நான் டீச் பண்ண ட்ரை பண்ணேன், தென் சம்ஸ். ஸோ ஓகே, லெட்ஸ் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மென்சுரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டுறேன். நமக்கு இன்னும் எத்தனை நாள் டைம் இருக்குது? இன்றைக்கி 26, 27, 28, 1 3 நாள் டைம் இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஐ எம் ஆல்சோ பிளானிங் ஒரு ஃபுல் செஷன் மாதிரி கூட சண்டே பிளான் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இஃப் பாசிபிளி நீங்கள் எல்லோரும் சண்டே அட்டன் பண்ணுவீங்கன்னா ஐ ட்ரை டு ஒரு எக்ஸ்டெண்டட் செஷன் மாதிரி பிளான் பண்ணலாம், வேறு எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே ஒரு மேஜர் கொஷின்ஸ் பார்க்குற மாதிரி. ஓகே, இதுக்கு ஆன்சர் பாடா எத்தனை சாரி, உங்கள் நேம் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக. கிறிஸ்டோ, வர்ஷா, காருண்யா, சஞ்சனா, சஞ்சீவி, ஃபயர் ஃபீனிக்ஸ், ஆர்கே, குமார், விஎஸ் விஜய், காருண்யா. ஓகே, from a point on the angle of elevation of the bottom and type of height is 630 45 is height of the door is find the height of the building. Okay, நீங்க question send பண்ணல Fahim. First let me complete this question. Okay, Jeevan Arasiman, please take full session. Okay, Udeep sir, no problem. Okay சரி, if you are going to attend definitely I'll be there. Okay, நான் யோசிச்சேன் சரி சண்டே பசங்க எல்லாரும் வந்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணட்டும், ஏன்னா யூடியூப்னு பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு நீங்கள் திட்டு வாங்கிட்டு இல்லை லாஸ்ட் பெஞ்சில் ஒரு சார் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு என்னையும் திட்டு வாங்க வைக்காதீங்கன்னு பார்த்தேன். ஓகே, எனிவேஸ், the ratio of the length of the rod to its shadow. So assuming this is the rod and this is its shadow, so this is going to be 1 and this is √3. What is the angle of elevation of the sun? Very basic question தான். So obviously நீங்கள் tan எடுத்தீங்கன்னா theta is equal to tan theta is equal to 1/√3. So yes, it is none other than angle 30 degree. Okay sir, Saturday. So Saturday கூட பிளான் பண்ணலாம். ஓகே, I'll try to manage on Saturday வா. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன Thursday தானே? we have Friday, Saturday, Sunday. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து மண்டே தான் எக்ஸாம்ல. சரி, ஓகே. எனிவேஸ், and also an important announcement, March 2nd our next online batch is starting for ICSE 10 as well as for CBSE 10. So by chance உங்களோட relatives or siblings or anyone இப்போ currently 9th லேருந்து 10th போக போகிறாங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் எங்களோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். வேர் ஐ வில் ஆல்சோ பி டீச்சிங் அலாங் வித் மை டீம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், காண்டாக்ட் நம்பர்ஸ், ஆப் லிங்க் எல்லாமே வந்து இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். வேண்டாம், இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வாங்க. ஓகே, ஸோ ஐம் ஸ்கிப்பிங் த ஈஸி கொஸ்டின்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மாட்ரேட் டு டிஃபிகல்ட் ஃப்ரம் நவ் ஆன். பவித்ரன், ஹாய் சார், இப்போ தான் வரேன். சாட்டர்டே மென்சுரேஷன் அண்ட் ட்ரையாங்கிளா சொல்லி தரீங்களா? கிறிஸ்டோ, மென்சுரேஷன் ஐ எம் பிளானிங் டு டேக் இட் டுமாரோ கிறிஸ்டோ, மோஸ்ட்லி. ஏன்னா நிறைய பேர் மென்சுரேஷன் சிமிலாரிட்டிஸ் கேட்டு, மென்சுரேஷன் சீம்ஸ் மெஜாரிட்டி ஸோ ஃபார். ஸோ மென்சுரேஷன் ஏன் நாளைக்கு ஃப்ரைடே தானே, நாளைக்கே மென்சுரேஷன் எடுக்கலாமே, சாட்டர்டே வரைக்கும் டெலிவரி பண்ணணுமா? 11th எடுப்பீங்களா ஆன்லைன் டியூஷன்? சஞ்சனா, சஞ்சீவி, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் நாங்கள் அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஒன்லி 10th standard CBSE, 10th standard ICSE. ஓகே, ப்ளீஸ் ரீட் திஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கொஸ்டின் சொல்லலாம். இந்த ஏரோப்ளேன் கொஸ்டின், ஷிப்பு பேஸ்டாக ஒரு கொஸ்டின், இதெல்லாம் வந்து டயக்ராம் எப்படி சொல்கிறது, 2 ட்ரையாங்கிள்ஸ் இன்க்ளூட் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் டயக்ராம் வரைகிறதுக்கும். சால்விங் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர். எஸ் காருண்யா, நீங்கள் கேட்டிருந்தீங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, ஃபஹீம், மதன், ப்ளீஸ் வெயிட். ஆஸ் ஐ செட், லைவ் சாட்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கொஸ்டின் டைப் பண்ணாலுமே என்னால் இமீடியட்டாக அதை பார்த்து அனலைஸ் பண்ணுறது. பட் பிஃபோர் தட் ப்ளீஸ் வெயிட்.
நான் கொடுக்குற இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணிக்க முடியும்போது, ஏன்னா உங்கள் கொஷின் பார்த்து அது மாடரேட் லெவல் கொஷின் தான், சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இஃப் நாட், டெஃபினட்டாக என்னோட பர்சனல் நம்பருமே இதில் இருக்குது, நீங்கள் அதுலேயுமே சென்ட் பண்ணுங்கள். ஐ வில் சால்வ் அண்ட் சென்ட் தி ஆன்சர் ஃபார் யூ. சாட்டர்டே ஹாஃப் டே, சண்டே ஹாஃப் டே. ஓகே, சரி சரி, ஓகே. எஸ் ஆர்கேகே, சிம்பிள் கொஷின் தான். ஆன்சர் எங்கே? ஆன்சர் சென்ட் பண்ணிட்டீங்களா ஆர்கேகே? ஆக்சுவலாக இது சிம்பிள் கொஷின் தான், கரெக்ட். கரு டிஃபென்ஸ், எஸ், தேங்க்யூ ஸோ மச். Okay, and one more thing, we are also part of another academy that is mainly focused on training for defense. Particularly சைனிக் ஸ்கூல்னு ஒரு மிலிட்ரி ஸ்கூல் இருக்குது. அந்த மிலிட்ரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நிறைய பேருக்கு இது பற்றின அவேர்னஸ் தெரியாது. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் குட்டி தம்பி தங்கச்சி யாராக இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம், 9th ஸ்டாண்டர்ட்லையும் ஜாயின் பண்ணலாம். அது பற்றின இன்ஃபர்மேஷனுமே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள், பர்சனலாக காண்டாக்ட் பண்ண நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். நிறைய இந்த அமரன் படம் பார்த்துட்டு சில படத்தெலாம் பார்த்தோன்னா ஓகே நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட் ஆகணும், தேரியேஷ்க்குமே அது மாதிரிலாம் பண்ணணும், உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் போகணும், நேவி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருந்துச்சுன்னா அதுக்கான கைடன்ஸுமே விடும் கொடுக்கலாம். சரியா? சாம்பிள் பேப்பர் கேட்டேன், ஆனால் நீங்கள் அனுப்பவே இல்லை சார். எப்போ கேட்டீங்க என்கிட்ட? என்னன்ட்டு நீங்கள் என்ன மெசேஜே பண்ணல யாருமே. ஓகே, என்னோட நம்பர் நீங்கள் வேறு நம்பரில் மெசேஜ் பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே. என்னோட ஆக்சுவலாக வந்து என்னோட டீம் மேனேஜர் நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். என்னோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ இன் திஸ் நம்பர் 9790532329. காருண்யா அண்ட் அதர்ஸ், இன்கேஸ் உங்களுக்கு சாம்பிள் பேப்பர்ஸ் ஆர் பர்சனல் டவுட்ஸ், ஃபாஹிம் நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். Coming to this question, a man sitting in the aeroplane observes that angle of depression. And ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நான் சொல்லிடுறேன். டிப்ரெஷன் கால்குலேஷனுக்கு எப்போவுமே டிப்ரெஷன் ஆங்கிள் இப்படி தான் மார்க் பண்ணணும். டிப்ரெஷனாக என்ன சொன்னால் மேலேருந்து கீழே வரும்போது 60 டிகிரி இப்படி தான் மார்க் பண்ணணும். நிறைய பேர் 60 டிகிரி உள்ளே மார்க் பண்ணுறீங்க, தட் இஸ் வெரி ராங். டயக்ராமே தப்புன்னா மார்க் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி when it comes to parallel lines. ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் இங்கே உள்ள வரும். ஸோ அதனால தான் இந்த ஆங்கிள் will come here. So this is 60 degree, this is 60 degree. And if the plane is exactly, so totally they are 2 kilometers apart. Exactly above, the plane is exactly above the middle point of the line joining the temples. What is the height of the plane? So exactly middle naale 1 we need to calculate the height. So tan 60 veche calculate பண்ணிடலாம். So h by 1, so the answer is √3. Okay, so 1.732, yes, 1.732 unit will be kilometers. 1.732 kilometers is the correct answer. Yes, so easy question. நான் இதிலேயே வந்து நான் ஏரோப்ளேன் பார்த்தோன்னே ஒரு டஃப்பாக மாடரேட் கொஷின் கேட்டிருக்கேன்னு நினச்சேன். பட் ஆனால் ஈஸி கொஷனாக கேட்டிருந்திருக்கேன். எனிவேஸ், எஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட் கொஷின். Sir, identities is best or heights and distances? Heights and distances best எப்போவுமே. உங்களுக்கு ஏன்னா வந்து ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் மெனக்கெடணுன்றது கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு அதான் ஃபார்முலாஸ் சிம்பிள், கால்குலேஷன். ஐடென்டிட்டிஸ் வந்து நீங்கள் அது வந்து பசில் மாதிரி ஐடென்டிட்டிஸ். நீங்கள் ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஐடென்டிட்டிஸை எப்படிலாம் யூஸ் பண்ணி ஆன்சர் வர வைக்கணுன்ற ஒரு நாக் இருக்குது. ப்ராக்டிஸ் தான். நீங்கள் முந்தநேற்று நம்ம ட்ரிகனாமெட்ரி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸ் ஃபுல்லாக முடிஞ்சால் பாருங்கள். டெவில் MSD அதில் பாருங்கள். இஸ் இட் பாசிபிள் டு ஜாயின் மிலிட்ரி ஸ்கூல் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் ஆஃப்டர் கிளாஸ் 12? No, after class 12 you can join directly military college. Okay, if you need details to join for military college, venna contact pannunga, we will also guide you. Okay, please come to the devil. Yes, correct answer. Varsha, yes, correct. Okay, indha question vaanga. Rubil, sorry, Ruby Sendil Kumar, correct. So இப்போ question என்ன, an observer
ஆல்ரெடி அவன் ஒரு 1.5 மீட்டர் டால். ஓகே, ஸோ இது வந்து கிரவுண்ட் லெவல். அவன் ஆல்ரெடி 1.5 மீட்டர் டாலில் இருக்கான். இஸ் 20.5 மீட்டர் அவே ஃப்ரம் அ டவர். ஸோ ஆப்வியஸ்லி இவனை விட டவர் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டவர். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20.5. ஓகே, ஃப்ரம் டவர் ஆஃப் 22 மீட்டர் ஹை. ஸோ இந்த டவரோட டோட்டல் ஹைட் வந்து 22 மீட்டர். Determine the angle of elevation of the top of the tower from the eye of the observer. So eye point வந்து assuming இதுதான் eye point. So this is what we need to calculate. This is the exact diagram. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு டயக்ராம் 100% மேட்ச் ஆகிடுச்சு. இதே டயக்ராம் நீங்கள் வரைகிறீங்கன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா 50% சம் சால்வ் பண்ணலாம். ரிமைனிங் 50% உங்களோட கால்குலேஷன் சீட் எந்த தீட்டா அப்சர்வ் பண்ணணும் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். 5 மதன், எஸ் ஆஃப்டர் கிளாஸ் 10 நாட் பாசிபிள். நீங்கள் டேரெக்டாக மிலிட்ரி ஸ்கூலில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் 10th ஜாயின் பண்ண முடியாது. மேக்ஸிமமாக 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரே க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. 9th இப்போ எல்லாருமே 10th இருக்கிறதுனால 10th முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக மிலிட்ரி காலேஜுக்கு எல்லாருக்கும் ஜேஇ நீட்டு தெரியும் இல்லையா, அதே மாதிரியே மிலிட்ரிக்குன்னே ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 11th 12thலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ யாராச்சும் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும், பைலட்டாக ஜாயின் பண்ணணும், ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும், நேவி ஆஃபீஸர் ஆகணும்னா அதுக்கான கைடன்ஸ். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 10th ப்ராப்பராக முடிச்சிடலாம். பேப்பர் லீக் சார். சார் பேப்பர் ப்ளீஸ் சார், லாஸ்ட் டே ஐ வாண்ட் சென்டம் மார்க்ஸ் சார். பேப்பர் லீக் ஆகிடுச்சா? என்ன கேட்குறீங்க? பேப்பர் லீக் ஆகிடுச்சா? வாய்ப்பு இல்லையே, ஐசிஎஸ்சி பேப்பர்லாம் லீக் ஆகாது. ஓகே, ப்ளீஸ் கம் டு திஸ் கொஷின். ஸோ we need to calculate this angle. அப்போ obviously tan theta. ஸோ இந்த பர்டிகுலர் ஹைட் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ 22ல் இதுவுமே 1.5 மீட்டர் தான். ஸோ அப்போது சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, யூ வில் கெட் இட் ஆஸ் 20.5. ஸோ இதில் 22 மீட்டர்ஸில் 1.5 சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 20.5. ஸோ அப்போ நமக்கு ஹைட் வந்து tan theta 20.5. பேஸ் வந்து இது ரெண்டுமே சேம் பேஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 20.5. ஸோ 20.5 by 20.5 which is 1. ஸோ tan theta எப்போ 1 வேல்யூனா theta when it is equal to 45 degree. சார் யூ லீக். நான் எங்கப்பா பேப்பர் ஐசிஎஸ்சி போர்டுக்கு அனுப்புகிறேன். நான் எங்கே டெல்லியில் என்ன கேட்கவே இல்லை. நான் கேட்குற அளவுக்குலாம் நான் யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகே, டோன்ட் வரி, உங்களோட எஃபர்ட்டில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சரியா, பேப்பர் லீக் பண்ணலாம் வேண்டாம், நீங்கள் பாட்டுன்னு போய் எழுதுங்க. ஓகே, coming to the next question. Okay, please come to the next question. RKK புரியலையா போன question? Paper leak session. Sorry, I don't get you. Paper leak session na வந்துட்டு பேப்பர் டிஸ்கஷன் சொல்கிறீங்களா? கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் அது வேணால் பண்ணலாம். மேபி ஆஃப்டர் மண்டே ஈவினிங் வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எத்தனை பேர் உங்களுக்கு டைம் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் தமிழ் இல்லையா, ஸோ அதுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. திஸ் டைம் பேப்பர் ஈஸி ஆர் மாட்ரேட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஐம் எக்ஸ்பெக்டிங் பேப்பர் வில் பி மாட்ரேட் டு டிஃபிகல்ட். பிகாஸ் லாஸ்ட் டைம் பேப்பர் 2025 பேப்பர் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே வந்துருச்சு. ஸோ அதனால் திஸ் டைம் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் லெஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அங்கே போன அளவுக்கு இருக்காது, இந்த வாட்டி கொஞ்சம் மாடரேட்டாகவே வரலாம். ஓகே, இட் இஸ் அ டைப் ஆஃப் கண்டென்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபைங் ஆதித்யா. ஓகே, சரி, ப்ளீஸ் கம் டு திஸ் கொஷின். ஓகே, எஸ், ஹிந்தி. உங்களுக்கு ஹிந்தி கம்ப்ளீட் ஆச்சா? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கும். உங்கள் மோஸ்ட் ப்ராபபிள் கொஷின் என்னென்னு லைக் யுவர் ப்ரெடிக்ஷன். சஞ்சனா சஞ்சீவி ப்ளீஸ் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு டே ஒன்னே ஒரு வீடியோ போட்டுட்டேன். 3 days பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அதில் நான் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் 2026 பேப்பர் எக்ஸ்பெக்ட்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அதை ஒருவாட்டி பாருங்கள். நான் அதை பேச ஆரம்பிச்சேன்னா ஹைஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு முடிக்க முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். ஓகே, பேப்பர் லீக்னா ப்ரெடிக்ஷன் ஆஃப் த பேப்பரா? ஓகே, சரி, நான் இன்னும் கொஞ்சமாக ஜென்சிக்கு அடாப்ட் ஆகிட்டே வரேன். ப்ரெடிக்ஷன் ஆஃப் த பேப்பர் அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஒன்னே நம்ம அதை பார்த்துட்டோமே. ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஆர் திரும்ப சண்டே அன்னைக்கு நான் வேணால் திரும்ப அந்த பேப்பர் லீக் செஷன் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஹிந்தி ஃபினிஷ்ட். சரி, ஓகே, டெவில் 07 ஆன்சரே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ப்ளீஸ் கம் டு த கொஸ்டின்.
இந்த ஃபிகர் ஏபி, இந்த ஃபிகரே கொடுக்கலையா? சரி பரவாயில்ல, நீங்கள் தான் ட்ரா பண்ணிடுவீங்களே. AB is a 6 meter pole. No, actually figure draw பண்ணி ஆகணும். So AB is a 6 meter pole. Let me draw the diagram because அங்க figure mention பண்ணிட்டு figure diagram இருக்கணும். Students, இந்த question diagram included தான். Sorry, diagram பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவனிங்க. RKK புரியல, எந்த கொஷின்? இந்த கொஷின் சொல்றீங்களா? எந்த கொஷின் சொல்றீங்க? ப்ரெசென்ட் கொஷனா? ப்ரெசென்ட் கொஷனா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சார் கேன் யூ யூஸ் சைன்? வெயிட் ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த AD போர்ஷன் மட்டும் 2.54 ஆஸ் மென்ஷன்ட் இந்த கொஷின் அண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வி நீட் டு கால்குலேட் டோட்டலாக வந்து 6 meters ஹைட்டு. டோட்டலாக இதோட மொத்த ஹைட்டுமே 6 meters. We need to calculate the length of the ladder. So இந்த particular length தான் calculate பண்ணணும். ஓகே சரியா? ஓகே, இந்த கொஷின் தான். எஸ் RKK டயக்ராம் இருக்கு. இந்த கொஷின் டயக்ராமே கொஷின்ல கொடுத்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்பாலஜிஸ் ஃபார் த டயக்ராமே இருக்கு, நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிங்க. எஸ் தேர் இஸ் மார்க், டெஃபினட்டா மார்க் இருக்கு. அண்ட் சில கொஸ்டின்ல டயக்ராம் டிரா பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி சிம்பிள் கொஸ்டின் பதில் அதுக்கெல்லாம் டயக்ராம் மார்க் பண்ணும். சில கொஸ்டினுக்கு அவனே டயக்ராம் கொடுத்துருவான். ஓகே, ஒன் சச் கொஸ்டின் இஸ் திஸ் வேர் டயக்ராம் ஷுட் பி கிவன். ஏன்னா அவங்க ஃபிகர்னு மென்ஷன் பண்ணிட்டேன் நான் கொஸ்டின்ல. இட் வாஸ் மை மிஸ்டேக், நான் டயக்ராம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ பேஸ்ட் ஆன் த டயக்ராம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹைட் 2.5 கொடுத்துருக்க மேலே, டோட்டலாக 6. ஸோ அப்போ இந்த ஹெச் கால்குலேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 6 minus 2.54 which is 3.46. ஸோ ஹெச்சோட வேல்யூ 3.46. தென் இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து எனக்கு ஆப்போசிட் அண்ட் ஹைப்போட்டெனியூஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ பேஸ் கிடையாது. ஸோ tan தீட்டா வராது, sin தீட்டா தான் யூஸ் பண்ணணும். கரெக்ட். ஸோ தேர்ஃபோர் sin 60 degree is equal to opposite 3.46 divided by hypotenuse length. Sin 60 is √3/2. So √3/2 is equal to 3.46 by L. So cross multiply பண்ணீங்கன்னா L is equal to 3.46 into 2 by √3 value 1.73. 1.73 க்கும் 3.46 க்கும் நல்ல ரிலேஷன் இருக்கு, அது டைரக்டா கேன்சல் ஆயிடும் with 2 times. So 1.73 2 times 2 into 2 4 meters. Sir, using sign. Yes, Jeevan Arashman. Yes, correct. RKK, இப்போ clear ஆயிடுச்சா? Sanjay 5.98 இல்ல, please check again. Christo, yes, Christo, correct answer. Yes, 5.98 வராது. செக் பண்ணிக்கோங்க. Falco edits, yes, correct. Devil, MSD, correct. Christo, yes, correct answer. Kumar, yes, correct answer. Okay, I got 4. Okay, Sanjay. Fire Phoenix, yes, correct. ஏன் மற்றவங்கெல்லாம் எங்கே போனீங்க? ஆதித்யா, உதீப். சார் கேன்சலிங் புரியல. ஜஸ்ட் இட்ஸ் ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ் காருண்யா, எஸ் கரெக்ட் ஆன்சர். தாருண்யா, எஸ் கரெக்ட். ரமேஷ், சாய் முருகன், எஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. ஆதித்யா, எஸ் ஆதித்யா. பிரியண்ணா, ஓகே சரி. எஸ் ஹலோ ஓகே. கேன்சலிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, √3/2 is equal to 3.46 by L. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் which means L கொண்டு போயிட்டேன்னா இந்த வேல்யூஸ் 3.46 into 2. ஓகே, ஸோ பேசிக்லி √3 into L அண்ட் L √3 மட்டும் அந்த சைட் கொண்டு போனோன்னா 3.46 into 2 divided by √3. √3யோட வேல்யூ 1.73. ஏன் சார் 1.732 எடுக்கலன்னா கிளியராக கொடுத்துருக்கான். √3 is 1.73 கொடுத்துருக்கான். 1.73 இந்த நம்பர்ஸ் பாருங்க, 3 6. ஸோ ஒரு வேலை 173 into 2 பண்ணா 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2 5, sorry 2 1s are 2 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பருக்கு ரிலேஷன் இருக்குது. அதனால தான் டேரெக்டாக 2 times 1.73 into 2 is 3.46 based on. அப்போ 1.73 2 is 3.46. ஸோ அதனால 2 into 2 4. ஓகே, just said it's clear. Sir, little confusing though.
ஏன் இதில் கன்ஃபியூசிங் இருக்குது? சி டயக்ராம் கொஷனில் கொடுத்துட்டான், டயக்ராம் கொஷனில் இருக்குது. நம்ம போன கொஷின் நீங்கள் பண்ணீங்களே அதே மாதிரி தான். டோட்டல் ஹைட்லேருந்து மேலே இருக்கிற மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, சிவப்பிரியனா? சிவப்பிரியன், எஸ், ஹாய் ஹாய் ஹாய். ஜீவன் நரசிம்மன், ஆர் யூ ஓகே? அண்ணே வாங்க, இன்னும் பிகர் கொஷின்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி மாடல் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். எஸ் ஜஸ்ட் இட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி மாடல் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். ஸோ ஐ எம் கோயிங் டு லீவ் இட் டு யூ. நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? சார் இந்த சம்லாம் ஈஸியாக இருக்குது. பவித்ரன், ஓகே குட், வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஈஸியிலேருந்து மாட்ரேட் லெவல் கொஷின்ஸ் வந்திருக்கும். மாட்ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கொஷின்ஸ் அதுவுமே பார்க்கலாம். பார்க்கலாம். Let's see if everyone could get this correct answer for this question. Height of the tower. லித்திகா, ஏன் லேட்டு? இப்பதான் ஜாயின் பண்றீங்களா? ஓகே மகேஸ்வர், எஸ் எஸ். ஜீவனரசன், எஸ். எவ்ரிஒன் ட்ரை திஸ் கொஸ்டின். லெட்ஸ் சி யாருக்கெல்லாம் வந்து கரெக்ட் ஆன்சர் வருதுன்னு ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் சொல்லிட்டேன், இதே மாதிரி மாடல் கொஸ்டின் அந்த ஹைட்டு சம் கொஞ்சம் நேரம் முன்னாடி 1.5 மீட்டர் ஹைட் டால்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே பேசிஸில் 1.7 மீட்டர் டால் கொஸ்டின். எஸ் எஸ், கமான் பவித்ரன், கமான் சால்வ் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்மா, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எஸ், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஐம் கிளாட். முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா செஷன் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு பேசிக் சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி அப்புறம் கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, கைண்ட் ரெக்வெஸ்ட் டு கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன். ஓகே, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாத மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ இன்னுமே பெட்டராக இன்னும் நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ப்ளீஸ் மறக்காம, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கனும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக கிளிக் பண்ணிவிடுங்க. ஜீவனரசிம்மன், 20 மீட்டர்ஸ் ஆன்சர் டெசிமல் வரும். அது மட்டும் நான் இண்டிகேட் பண்ணிடுறேன். இங்கே ஹோல் நம்பரை வராது, டெசிமலில் தான் வரும். டெவில் 07, குட் குட் ஆன்சரிங். குமார் குமார், எஸ் கரெக்ட் ஆன்சரிங், கரெக்ட் கரெக்ட். கிறிஸ்டோ கரெக்ட். தாருண்யா கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ் எஸ், டெவில் எம்எஸ்டி அண்ட் குமார் கிறிஸ்டோ கரெக்ட் கரெக்ட், வெரி குட் வெரி குட், கரெக்ட் ஆன்சர்ஸ். அதர்ஸ் மற்றவங்க என்ன ஆன்சர் பண்ணுன்றதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணி சென்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே பரவாயில்ல சென்ட் பண்ணுங்கள், அதை டெலீட் பண்ணாதீங்க. பரவாயில்ல, மற்றவங்க யார் ஜட்ஜ் பண்ணி என்ன யூஸு? ஸோ நீங்கள் தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. தப்பு பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் March 2 அந்த பேப்பரில் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான் முடிஞ்சு. பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு 11th 12th மேக்ஸ் எடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. யாராச்சும் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களா? 11th 12th நான் மேக்ஸ் குரூப் எடுப்பேன்ட்டு. என்னோட சஜஷன் மேக்ஸ் குரூப் எடுத்துருங்க. மேக்ஸ் இல்லை சார், நான் கம்ப்ளீட்லி பியூர் சயின்ஸ் போக போகிறேன், ஐம் கோயிங் டு டேக் ஒன்லி சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அப்படி போகிற மாதிரி இருந்தால் தட் இஸ் நாட் மை சஜஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். சார் மை ஸ்கூல் ஆல் வாட்சஸ் யூ. டெவில், எந்த ஸ்கூல், எந்த பிளேஸ்? கேன் யூ ப்ளீஸ் மென்ஷன் த ஸ்கூல் நேம் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எந்த பிளேஸில் அந்த ஸ்கூல் இருக்குன்றதும் சொல்லுங்கள். விச் டிஸ்ட்ரிக்ட்? ஓகே ஓகே ஓகே, சரி. எஸ் ஆதித்யா, ஐல் எக்ஸ்பிளைன். ஆதித்யா, பயோமேத் என்னோட சஜஷன், ப்ளீஸ் கோ ஃபார் மேக்ஸ் குரூப். மேக்ஸ் குரூப் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க 11th 12th. ஏன்னா பாதி பேர் இப்போ வந்து ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்து இந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், ஆர் உங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணுறதுனாலும் அந்த குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க முன்னாடி. Okay, an observer 1.7 meter tall. So this is the observer from ground. Is 20√3 meter away from the tower. So this is my tower. 20√3 meters. சரியா? So இதுதான் basic diagram and angle of elevation of the eye observed to that. So first வந்து இவனோட ஹைட்ல இருந்தே ஒரு லெவலுக்கு டிரா பண்ணிடுறேன். ஏன்னா இவனோட ஐ பாயிண்ட்ல இருந்து தான் டவருக்கு எலிவேஷன் கண்டுபிடிக்கணும், which is 30 degree. Sorry, டவருக்கான elevation 30 degree கொடுத்திருக்காங்க. So what is the height of the tower? Overall height calculate பண்ணணும். This is the question. I hope this is clear for everyone. கம்ப்யூட்டர் மேத், பயோ மேத், நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்துருங்க, மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக எடுத்துருங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் அன்லஸ் இல்லை சார் நான் வந்து நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா
இட்ஸ் ஃபைன். நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு அவசியம் கிடையாது. பட் அதர்வைஸ் நீங்கள் டாக்டர் பர்சியூ பண்ண போகிறதில்ல, நீங்கள் மெடிக்கல் பர்சியூ பண்ண போகிறதில்லன்னா டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் மேக்ஸ் பேஸ்டு குரூப். ஓகே, இதில் உங்களுக்கு கிளாரிட்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு அஸ். காண்டாக்ட் நம்ம பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு, சார் எந்த குரூப் எடுக்கிறது, வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க நான் எந்த குரூப் எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் 11th 12th படிக்க போகிறதுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Why max group? Because say unless if you are not choosing, if you are not going to become a doctor, max group வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுலையுமே ரிலேட் ஆகும். அதுக்காக தான் மேக்ஸ் குரூப் ஒரு சேஃபர் சாய்ஸ் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே மேக்ஸ் குரூப் ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும். அதுக்காக சொல்கிறேன். எக்ஸப்ட் ஃபார் மெடிசன், கம்ப்யூட்டர், ஐ மீன் மெடிசன் குரூப் தவிர்த்து. சரி வாங்க இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போ நான் tan 30 degree கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இதுவுமே 1.7 மீட்டர் தான் கரெக்டா. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை இந்த பர்டிகுலர் வேல்யூவை நான் என்ன பண்ணலான்னா ஐ கீப் இட் ஆஸ் இது ஒன்று h-1.7 எடுத்துக்கலாம். இது டோட்டலாக h, இது 1.7னா tan 30 is h-1.7. ஸோ tan 30 degree is equal to h-1.7 divided by 20√3. Tan 30 value 1/√3. So 1/√3 is equal to h-1.7 divided by 20√3. So on calculations, so if I cross multiply பண்ணனும்னா 20√3 by √3 equals h-1.7. இதுல √3 cancel. So 20 is equal to h-1.7. -1.7 அப்படியே அன்சைட் போட்டு ஆட் பண்ணீங்கன்னா your value is 20 plus 1.7 is equal to h. So my dear students, h value is 21.7 meters. Okay sir, நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து வேலம்மால்ல நெடுக்கிறேன். Okay. My school, when we mix, take math is important, sir, for drawing diagram, math details, commerce group. Okay, students, சரி. Regarding your 11th and 12th, 11thல நீங்கள் என்ன குரூப்ன்றது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம டாபிக் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரலாம், ஏன்னா 7 ஆயிடுச்சு. ஸோ let us move on. ஓகே, CBSE ICSE எடுக்கலாமா அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வந்து ஐ won't say ICSE is better than CBSE or CBSE is better than ICSE. Both are definitely equal. ஒரு யாராவது மென்ஷன் பண்ணிருங்க both are equal in their perspective. I'll definitely agree with that. Although CBSE பேஸ் பண்ணி தான் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுமே இருக்குது. NEET, JEE, NDA, all the basic entrance exams are based on, in fact college entrance exam SRM, EIT எல்லாமே CBSE ரிலேட்டடாக இருக்கும். பட் ஸ்டில் ICSE has a very good foundational knowledge. உங்களோட புக்கோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் 11th and 12th ICSE பார்ட் ஆல்சோ. பட் கரண்ட்லி இப்போ நான் ICSE 11, 12 டீச் பண்ணுறது, ICSE போர்ட் ICSE 11 and 12 நான் இப்போ டீச் பண்ணுறது இல்லை. இஃப் இன் கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் யாராவது கேட்குறீங்க அப்படின்னா we will also take for ICSE 11 and 12. சரி வாங்க சார், ஐ எம் கோயிங் டு CBSE பிகாஸ் மை ஸ்கூல் டசன்ட் டீச் வெல். அதான் ப்ராப்ளம். நிறைய ICSE ஸ்கூல்லேருந்து 10th 11th 12th CBSE ஷிஃப்ட் ஆவாங்க. இட்ஸ் வெரி காமன் இன் கிளாஸ் இன் டிஸ்கஷன். சரி ஓகே, லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் கிளியர் வித் த ப்ரீவியஸ் கொஷின். எஸ், இந்த கொஷின் வாங்க. ஸோ இங்கே தெர் ஆர் 2 things you need to calculate. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் கால்குலேட் பண்ணணும் and then distance கால்குலேட் பண்ணணும். எஸ், மெட்ரிக்குமே எடுக்கலாம். எஸ் கொஸ்டின் கொடுத்துட்டேன். காருண்யா, எஸ் கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் கொடுத்துட்டேன், வாங்க.
Sir, is there mark for drawing diagram? Please, yes, definitely there is mark for drawing the diagram when it comes to heights and distances. நீங்கள் மென்சுரேஷனில் கூட டயக்ராம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் தயவு செஞ்சு டயக்ராம் ட்ரா பண்ணிவிடுங்க. யூசர் A35, ஹலோ, ஹாய். சரி, இந்த கொஷனுக்கு டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிங்களா? ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டுமா? டயக்ராம் மட்டும் வரைகிறேன். Please, you can cross check whether you have also got the same diagram. From a point P on the ground, the angle of elevation of top of the building 20 meter tall is, so இது வந்து ஃபுல்லாக ரீட் பண்ண. flag is hoisted on top of the building. Okay, so building வந்து இது வரைக்கும் தான் building portion, இது வந்து flag portion. So this is going to be my flag, this is my building. ஸோ இதோட மொத்த ஹைட்டு தெரியாது. சரி, ஓகே, மொத்த ஹைட்டு தெரியாது, பட் பில்டிங்கோட ஹைட்டு மட்டும் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, பில்டிங் ஹைட் மட்டும் வந்து 20 மீட்டர்ஸ். ஓகே, டாப் ஆஃப் த பில்டிங். ஓகே, ஸோ this is 30 degree. The angle of elevation for the pole staff, flag staff வந்து 45 degree. So இந்த angle வந்து 45 degree. Okay, find the height of the flag staff. So this is what we need to calculate, and the distance of the building from the point P. So in the distance, x distance calculate பண்ணணும். So this is my diagram. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இதே டயக்ராம் நீங்கள் ட்ராப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்போவுமே ஃபுல் கொஷனை ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக டயக்ராமை ட்ரா பண்ண பாருங்கள். டயக்ராம்ஸ் ஷுட் பி ட்ரான் இன் பென்சில், நாட் பென். ஓகே, ரூபி, குமார், ஓகே, நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் மென்ஷன் நீங்கள் எந்த ஆன்சர் பண்ணுறீங்க, வெதர் ஆர் யூ ஆன்சரிங் ஃபார் ஹைட் ஆர் ஃபார் த டிஸ்டன்ஸ், எதுன்னு கொஞ்சம் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஹைட்டா டிஸ்டன்ஸா? ஏன்னா கொஷனில் 2 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஜீவன் நரசிம்மன், பா, சூப்பர் சூப்பர். ஜீவன் நரசிம்மன் ஆக்சுவலாக எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க? அண்ட் யுவர் ஸ்கூல் நேம் டூ. திருப்பி சொல்லுங்கள் சார் டயக்ராம். ஓகே, சி ரீட்ராவே பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரம் அ பாயிண்ட் P on the ground, the angle of elevation of the top of a 20 meter tall building is 30 degree. A flag is hoisted at the top of the building. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். பில்டிங் ஒன்று இருக்குது, சரியா? இது பில்டிங்கு, இதுக்கு மேலே ஃப்ளாக் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ என்னன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் P, இந்த கிரவுண்ட் லெவலில் தான் ஒரு பாயிண்ட் P இருக்குது. பாயிண்ட் P அந்த கிரவுண்டுன்னு சொல்லிட்டான். ஸோ இந்த பாயிண்ட் Pலேருந்து பில்டிங்கோட டாப்புக்கு வந்து 30 டிகிரி. அதே பாயிண்ட் Pலேருந்து பில்டிங் ஃப்ளாகோட டிப்புக்கு, ஃப்ளாக் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா 45 டிகிரி. அண்டு கொஷனில் என்ன சொல்லிட்டான்னா, பில்டிங் வந்து 20 மீட்டர்ஸு, இதுக்கு வந்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும், அண்ட் இந்த டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். எக்ஸு எடுத்துக்கிட்டேன், ஹெச். கிளியர் ஆகிடுச்சா? இப்போ குடலூரா கடலூரா? குடலூர் இஸ் ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிக்ட்? ஓகே, ஹெச் வந்து ஆல்மோஸ்ட் எஸ். கிறிஸ்டோ, சஞ்சய், குமார், எஸ். லித்திகா, எஸ் எஸ் எஸ். லித்திகா ஹெச். ஓகே ஓகே, எஸ். 1 பாயிண்ட். லித்திகா, உங்களோட ஹெச் வேல்யூ கொஞ்சம் செக் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டு, ஹெச் வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள் லித்திகா. ஃபால்கோ, எஸ், ஃபால்கோ கரெக்ட். நீலகிரி, ஓகே, கூடலூர், நீலகிரி, சூப்பர் சூப்பர். அங்கெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல இந்த டைமில்? ஃபெப்ரவரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் செட் ஆகும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். குன்னூர், ஓகே, குன்னூர் சார், நைஸ் நைஸ். ஜீவ நரசிம்மன் ஃப்ரம் குன்னூர், இன்னொருத்தர் சஞ்சய் ஃப்ரம் நீலகிரி. ஓகே சார், ஃபவுண்ட் டிஸ்டன்ஸ் ப்ளீஸ் சே ஹெச். ஆதித்யா, ஓகே ஓகே. மீ ஃப்ரம் குன்னூர். ஓகே நரசிம்மன், ஜீவ நரசிம்மன், ஓகே ஓகே.
எங்கே டெவில் எம்எஸ்டின்னு எங்கே போயிட்டீங்க? ரொம்ப நேரம் இருந்தால் காணோம். சரி, ஓகே, வில் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். வில் கண்டினியூ வித் சொல்யூஷன் ஃபார் திஸ். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு தேவை இந்த ஹெக்ஸ் தேவை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு tan 30 டிகிரி. tan 30 is equal to 20 divided by x. ஸோ tan 30 ஓட வேல்யூ 1/√3, 20 by x மல்டிப்ளை பண்ணால் 20 into √3. √3 ஸ்பெசிஃபிக்காக 1.732 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 20 into 1.732. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 6, 14, 3 decimal point, 3 decimal places, but 0 ஒன்று இருக்குது. அதனால் 34.64 meters is your distance, which is correct. நிறைய பேர் அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க. Coming to height calculationக்கு tan 45. So tan 45 is equal to, in the total h plus 20 divided by x value 34.64. Okay, so tan 45 ஓட வேல்யூ வந்து 1 is equal to h plus 20 by 34.64. இது எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட். tan 45 டோட்டல் ஹைட், இந்த என்டையர் ட்ரையாங்கிள்கே ஹைட்டு. அப்போது ஃப்ளாகோட ஹைட்டு ஹெச் ப்ளஸ் பில்டிங்கோட ஹைட் 20, அதனால h plus 20. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 34.64 ஈக்குவல் டு h plus 20. இந்த 20 எடுத்து போய் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 14.64, which is the height. Okay, Aditya, is it clear? Yes. Pavitran, yes, correct answer. Maheshwar. Karunya, yes, correct. Okay, super. Next question padlama. Anybody has any doubts? And thank you. We have crossed 200 views. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஏன்னா எங்கள் சேனல்லாம் வந்து யாருமே பார்க்கவே மாட்டாங்க. நார்மலாக ஒரு 20-30 வியூ வந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் எங்கள் சேனல் இருந்துச்சு. ஈவன் தோ வி ஹவ் பீன் போஸ்டிங் அ லாட் ஆஃப் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஃபார் லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி. ஐ ஹோப் இன்னுமே பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணி உங்களுக்கு டில் 11-12 கூட கண்டினியூ பண்ணுற அளவுக்கு எங்களோட எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ்க்குமே கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராமிஸ் இருக்கும். டெஃபினட்டாக எங்கள் அகாடமிலேருந்து பெஸ்ட் ஃபார் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வில் கண்டினியூ. கிளாஸ் எந்த டிஸ்கஷன்? ஜீவன் அரசுமன், எந்த டிஸ்கஷன் கேட்குறீங்க? விச் டிஸ்கஷன்? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எனிபடி ஸ்டில் ஹேஸ் எனி டவுட்ஸ்? எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் ஒரு அட்வான்டேஜ் வந்து நான் எரேஸ் பண்ணால் கூட நீங்கள் பாஸ் பண்ணி திரும்ப ரிவர்ஸ் பண்ணி போய்க்கலாம். ஓகே, நான் சொன்னது இந்த பிரிட்ஜ் கொஸ்டினா? ஓகே, எஸ், இந்த ஆப்போசிட் பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். ஓகே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். லித்திகா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு பர்சன் கியோ டக்கா. ஓகே, உங்கள் நேமும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பவித்ரன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அபவுட் 11th subjects, ஜீவன் நரசிம்மன், எஸ். ஓகே, ஆர்கேகே, ஐம் பேக். தேங்க்யூ. ஓகே, சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஹோப்பிங் டு மீட் எவ்ரிபடி அட் சம் பாயிண்ட். உங்களெல்லாம் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் வந்துட்டு, பிகாஸ் ஐ வில் பி ட்ராவலிங் அரவுண்ட். கண்டிப்பாக வந்து மெயின் சிட்டிஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணிவிட்டு போவோம். ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு அகாடமி ரிலேட்டட் பர்பஸ்க்காக போவோம். அப்போ அங்கே சில ஸ்கூல், ஐசிசி ஸ்கூல்ஸ்லாம் மோஸ்ட்லி நாங்கள் விசிட்டிங்காக போயிட்டு வருவோம். பார்ப்போம், அந்த டைமில் எங்கேயாச்சும் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஐ வில் பி ஈவன் மோர் ஹாப்பி. உங்களை இன் பர்சன் பார்த்து உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு பெஸ்ட், ஒரு வெல்விஷராக இருக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு அகாடமி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. ஓகே, தேங்க்யூ. மைசெல்ஃப் அர்ஜுன், எஸ் அர்ஜுன். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அர்ஜுன். ஓகே, chant to my cousins who are in 7th CBSE. Christo, thank you Christo. Okay, அதான் இன்னும் கொஞ்சம் யங்கர் ஆடியன்ஸுமே, ஐ திங்க் உங்களை விட யங்கர் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சர்ப்ரைசிங்லி 3rd standard 4th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து யூடியூப் லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கான எஃபர்ட் எடுக்கும். நாங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. யூஸ்வலாக 10th standards தான் யூடியூப் லைவ் பார்ப்பாங்கன்னு பார்த்தோம். 3rd standard 4th standard they are very well matured. அவங்களுக்கு யூடியூப்பில் லைவில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண தெரியுது, சேனலில் எப்படி எங்கேஜ் பண்ண தெரியுது, எப்படி கற்றுக்குறாங்கன்னு தெரியல. 3rd standardலாம் எனக்கு மொபைல் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. பட் டைம் ஃப்ளைஸ். ஓகே, சரி, ப்ளீஸ். சாரி கொஷனுக்கு வாங்க. கொஷின் புரியல சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே, குமார் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், கிறிஸ்டோ, அதர்ஸ்
வாங்க coming back to the question. ஜீவனரசமன் கொஸ்டினுக்கு வாங்க, ஆன்சர் பண்ணலாம் வாங்க. சரி, from a point on a bridge across a river, the angle of depression of the banks. So இது bridge, sorry. Assuming this is your bridge, okay. So இந்த சைடுல இதுதான் river bank, கரெக்டா? bridge எப்பவுமே கரெக்டா ரிவருக்கு மேலே தான் இருக்கும் இல்லையா? சரியா? ஸோ இப்போ என்னன்னா கரெக்டாக சம்வேர் மிடில்னு இல்லை, ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மிடில் மாதிரி வச்சுக்கிறேன் நான். இங்கேருந்து பேங்க்கோட எட்ஜஸ்க்கு கேப்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ என்ன சொல்கிறான்னா இங்கேருந்து மெஷர் பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. நான் சொன்னேன் மேலேருந்து கீழே பார்க்குறதுனாலே டிப்ரெஷன் தான். இங்கேருந்து பார்த்தா 45 டிகிரி. அண்ட் அல்டிமேட்லி என்ன கேட்குறான்னா bridge, if the bridge is at a height of 3 meters, so in the bank river bankல இருந்து மேல வந்து 3, so riverக்கும் bridgeக்கும் height வந்து 3 meters தான். அப்போ எனக்கு வந்து total width of the river இந்த மொத்த widthம் கேட்கணும். so இது simplest diagram நான் வரையறேங்க. so this is my 30 degree, this is my 45 degree, and this is 30 again, because நான் சொல்லியிருக்கேன் angle of depression can be converted to angle of elevation based on the property of alternate angles, alternate interior angles. So we need to find out this distance with h வந்து 3 meters. So you can pick always 45 degree கொடுத்துட்டாங்க. and இன்னொன்று சொல்கிறேன், heights and distances questionல 45 degree angle பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை எப்படியாச்சும் உங்கள் இன்டர்னல் சாய்ஸில் கொண்டு வந்துருக்கு. இன்டர்னல் சாய்ஸ் ஆஸ் இன் செக்ஷன் பில் எங்கேயாச்சும் பார்த்துட்டீங்க, அந்த சாய்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 45 டிகிரின்னு இருந்தால் அது ஒரு லட்டு கொஸ்டின். ஏன்னா 45னா 1, ஸோ ஈஸியாக உங்களால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ tan 45க்கு கால்குலேட் பண்ணுங்கள். tan 45க்கு இப்போ இங்கே ஒரு டவுட் வரும், சார் டபிள்யூன்னு எப்படி சார் எடுக்கிறதுனா, மை அட்வைஸ் ப்ளீஸ் ஸ்பிளிட் திஸ் டபிள்யூஎஸ், இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் நோ லெட் அஸ் இக்னோர் டபிள்யூ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒய், ஃபைனலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே? ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஓகே சார், ஹவு டு ஃபைண்ட் விச் டிகிரி, எங்கே எந்த டிகிரின்னு எடுத்தான் 30 டிகிரி இப்படியும் போட்டுக்கலாம், 45 எப்படியும் போட்டுக்கலாம், அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. வைஸ் வர்ஸா எப்படி வேணா எடுத்துக்கலாம். குட் கொஸ்டின். 30, 45 இப்படி தான் வரணும் இல்லை, நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம், ஆன்சர் வில் பி சேம். 8.79, 8.196. சரி, செக் பண்ணிவிடுவோம் என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ tan 45 is equal to 3 by y. So definitely y is 3. ஏன்னா வந்து tan 45 value 1. So 1 is equal to 3 by 1, y is equal to 3. Tan 30 calculate பண்ணனா tan 30 is equal to 3 by x. Tan 30 is 1 by root 3 is equal to 3 by x. So x is equal to 3 root 3. Okay, so 3 root 3 value 3 into 1.732. 1.73. Okay, அவன் root 3 சொல்லல, but safer to take till 1.732 எடுக்கிறது better. 6, 9, 21, 2, 5.196. 5.196 and this is x value, this is y value, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். So addition of both x and y, that will give me the width of the river, which is 8.196 meters. நிறைய பேர் 8.19 சென்ட் பண்ணுங்க, still correct. But my advice, please உங்களுக்கு கொடுக்கலன்னா take it till 1.732 to be safer, more accurate. தியானேஷ் திடீர்னு வரீங்க, திடீர்னு காணாமல் போய்ட்றீங்க. ஓகே, எனிவேஸ், எஸ் ஃபால்கோ, கிறிஸ்டோ, குமார், பன்னீர் செல்வம், எஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஆர்கேகே, எஸ் கரெக்ட். ஆர்கேகே தான் பாலான்னு நினைக்கிறேன், சாரி எனக்கு அதான் பாலான்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஜஸ்ட் லெட் மீ நோ. Why should I add? See, question வந்து width கண்டுபிடிக்கணும். Total entire width of the river கேட்டிருக்கான். எனக்கு width of the river நான் calculationக்காக, because see நீங்கள் tan 45 calculate பண்ணும்போது h by வெறும் w தான் இருக்கு, w வந்து full portion வரும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு குறிய பேஸ் மட்டும் எடுக்கும்போது நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் இது மட்டும் y, இது மட்டும் xன்னு எடுத்துக்கிட்டு ஃபைனலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன். x and y ஆட் பண்ணால் எனக்கு மொத்த வித்தும் கிடைக்கும். அதனால தான் அடிஷன் பண்ணுறேன். ஓகே, how to remember the value of degrees? See, உங்களுக்கு அதான் சொன்னேன், tan 30, 45, 60 இது ஷுவர் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் sin 30, sin 60, cos 30, cos 60 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். tan 30னா எப்போவுமே 1/√3, tan 60 இதோட உல்ட்டா வெறும் √3, tan 45 1. ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ இந்த ஒரு இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 சம்ஸ் பார்த்துருப்போமா, அதுலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும்.
ஓகே ஆதித்யா, கெட்டிங் ஹார்டர். இன்னும் இருங்க, இன்னும் போனோம். நான் ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சேன், மரம் உடஞ்சி கீழே விழும். அந்த கொஸ்டின் எங்கே வச்சேன்னு தெரியல. ஐ எம் லுக்கிங் ஃபார் தட் கொஸ்டின். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, there will be a tree where the tree will fall down and it will fall at a certain angle அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ரொம்ப நல்ல கொஸ்டின் அது. ஓகே பேக் இன் another phone. ஓகே காருண்யா, தேங்க்யூ, அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். திரும்ப இன்னொரு ஃபோனில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 மணி கிளாஸ்னா முன்னாடியே சார்ஜ் போட்டு ஃபோனை ரெடியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு ஆர் டில் எக்ஸாம் வரைக்கும். சரி, இந்த கொஸ்டின் ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. From the top of a 95-meter high lighthouse from a sea level, the angles of depression of two ships, இதுவும் ஏரோப்ளேன் கொஸ்டின் மாதிரி தான், 30 degree 40 degree. One ship is exactly behind the other on the same side of the lighthouse. My dear students, very 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 important line இது. ஏன்னா இந்த இடத்துல டயக்ராம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சேம் சைடு ஆஃப் த lighthouse, ஆப்போசிட் சைடு ஆஃப் த lighthouse, ஐதர் சைடுனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவுமே நான் எழுதிடுறேன், ஏன்னா சில கொஸ்டின்ல ஐதர் சைடுன்னு வரும். ஐதர் சைடுன்னா ஆப்போசிட் சைடு. ஓகே, சேம்னா அதுக்கு இன்னொரு வேர்டு இல்லை, ஐ மீன் அது சேம்னே சொல்லிக்கலாம். எஸ் சார், ஹாவ் லேர்ன்ட் தட் வில் வி யூஸ் காஸ் இன் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். எஸ் ரமேஷ், வி வில் பி யூசிங் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஐ திங்க் நீங்கள் இனிஷியல் சம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இனிஷியல் கிளாஸில் போய் பாருங்கள், அதில் காஸ் தீட்டா சைன் தீட்டா சம்ஸுமே பார்த்துட்டோம் இன்னைக்கு. tan theta மெஜாரிட்டி, tan theta சொல்றேன் 70 to 75% கொஸ்டின்ஸ் tan thetaல தான் வரும். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அடிமையே tan theta தான். டைமிங் ஃபார் லைவ், யூசுவலி we will have live sessions at 6 PM. Unfortunately I have other classes too, so அதனால தான் என்னால் அதான் சொன்ன மாதிரி we are separately taking Zoom sessions for our academy students. அவங்களுக்கு டெஸ்ட் as well as கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு லைவ் வந்து ஈவினிங்கில் மட்டும் பண்ணுறேன். பட் ப்ரிஃபரபிளி சாட்டர்டே சண்டே நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, வந்து லைவ் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக சாட்டர்டே சண்டேலையுமே நான் டே டைம் லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த கொஷின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். ஐ வாண்ட் தி ஆன்சர் டு பி சென்ட் இன், இல்லை நீங்கள் நார்மலாகவே சென்ட் பண்ணுங்கள், டெசிமலே சென்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. காருண்யா, எஸ் வெல்கம் பேக். ஓகே பா, டக்குன்னு ஸ்விட்ச் ஆகி இன்னொரு ஃபோனில் வந்துட்டீங்க. ஸ்டில் அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். ஓகே, ஆன்சர் கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுன்னு பா அக்யூரேட்டாகவே சென்ட் பண்ணுறீங்களே. சஞ்சய், கிறிஸ்டோ ஆக்சுவலாக டெசிமல் வேல்யூஸ் செக் பண்ணுங்கள். ஐ டோன்ட் திங்க் 35 வருமா தெரியாது. இஃப் யூ ஹவ் டேக்கன் 1.732, 35 won't be the decimal value. ஜீவன் நரசிம்மன் கரெக்ட் ஆன்சர். குமார் கரெக்ட் ஆன்சர். ஆர்கேகே எஸ் கரெக்ட் ஆன்சர். மகேஸ்வர் எஸ் கரெக்ட் ஆன்சர். காருண்யா எஸ் கமான் வாங்க, இந்த சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சம் சால்வ் பண்ணலாம். குமார் எஸ் கரெக்ட். 69.64 வராது, 64 வராது. ஐ மீன் ஓகே, டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் 5-4 சென்ட் பண்ணிட்டீங்க. சரி, ஐ திங்க் இதுக்கான டயக்ராம் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ லைட் ஹவுஸ் நான் எங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்லேருந்து 2 ஷிப்ஸு. ஸோ ஷிப் 1, ஷிப் 2. போட்டை வரைஞ்சிட்டு ஷிப்புன்னு சொல்லி ஏமாத்துறேன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா. அண்ட் ஆங்கிள் கேல்குலேஷன் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன். சார் நான் எங்கே 30 டிகிரி போட்டு இங்கே 30 போடுறதா இங்கே 45? ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக். எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிட்ட போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு வால் இருக்குது, நான் இந்த வாலோட ஹைட் பார்க்கணுன்னா என் நெக்கை ரொம்ப பெண்ட் பண்ணி ஆகணும். இதுவே நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், நீங்கள் உங்கள் சிம்பிள் ஒரு பில்டிங்கே கூட வச்சுக்கோங்க. நீங்கள் கோயில் டவரில், கோயில் கோபுரம் இருக்குது, சர்ச் டவர் இருக்குது, எது போனாலுமே நீங்கள் கிட்ட போனால் தான் ரொம்ப நெக்கை பெண்ட் பண்ணும். ஸோ ஆஸ் லாங் as யூ கோ வெரி க்ளோஸ் டு த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், ஹைட் வந்தோட வேல்யூ, ஆங்கிள் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். when you are a bit far away, ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஃபில் டவர். நினச்சி பாருங்க, ஈஃபில் டவர் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தை உடச்சிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஹைட். யாராவது ஈஃபில் டவர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி. ஸோ ஆல்வேஸ் யுவர் பிக்கர் வேல்யூ ஷுட் கம் க்ளோஸ் டு தி ஆப்ஜெக்ட், க்ளோஸ் டு த ஹைட், க்ளோஸ் டு த பில்டிங் ஆர் க்ளோஸ் டு த ஹைட், அண்ட் ஸ்மாலர் ஆங்கிள் வில் கம் ஃபார்.
அண்ட் இது வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்களா 95 மீட்டர் ஹைட்டு. So we need to calculate the distance. In the distance தான் calculate பண்ணோம். I'm going to take this as x and this as y. So ultimately நமக்கு x calculation தான் important. ஏன்னா distance between the two ships. இந்த ஷிப்புக்கு distance தான் இது. நீங்கள் தயவு செஞ்சு டயக்ராம் இந்த மாதிரி போட்டு மாதிரிலாம் வரையாதீங்க. அது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வரையக்கூடிய டயக்ராம் வந்து சிம்பிளாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி தான் வரையணும். இப்படி தான் நீங்கள் வரைஞ்சி பிளாட் பண்ணணும். நீங்கள் போட்டு ஷிப்பு அங்கே போயிட்டு வந்து உங்கள் ஆர்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் காட்டிகிட்டு இருக்காதிங்க. சில பேர் வந்து கடுப்பாயிருவாங்க, என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. 6 years I'm in Paris-ஆ? ஓகே 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 சரி. எனிவேஸ், இம்மானுவேல் மேக்ரான் நான் கேட்டதா சொல்லுங்கள். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நான் வந்து 45 டிகிரினா ஃபஸ்ட்டு 45 தான் இண்டிகேட் பண்ண சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக tan 45 calculate பண்ணிடுறேன். So tan 45 is equal to 95 by y, which means so y value will be 95. ஏன்னா tan 45 value is 1. So இது 95. இப்போ we need to calculate x. So tan 30 degree is equal to 95 by 95 plus x. Okay, ஏன்னா complete total y plus x. So tan 30 value 1 by root 3. 1 by root 3 is equal to 95 by 95 plus x. Cross multiplying 95 plus x is equal to 95 root 3. So x value will be 95 root 3 minus 95. 95 common எடுத்தனா root 3 minus 1. 95 into 1.732 minus 1 is 0.732. After multiplication of 95 and 0.732, you will get the value as 69.54 meters. Correct. Yes. சும்மா சொல்லணும்னு ஆசை. சரி, பரவாயில்ல. ஒரு நாள் நீங்கள் பாரிஸ்க்கு போகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு நாள் போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது பாரிஸ் போகணுன்ட்டு. பார்க்கலாம். எஸ் லித்திகா, தியானேஷ் கரெக்டாக ஆன்சர் வரும்போது கரெக்டாக தியானேஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறீங்க. குட். ஸோ செப்பரேட்டாக ஃபைன் பண்ணிவிட்டு வித்தவுட் தோஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் அட்லீஸ்ட்டில் ப்ளஸ் ஆர் பண்ணலாமா? வெயிட் என்ன சொல்ல வரீங்க? ஸோ செப்பரேட்டாக ஃபைன் பண்ணிவிட்டு வித்தவுட் தோஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அட்லீஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணலாமா? எப்படி நீங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி எக்ஸை மட்டும் நீங்கள் tan 13 எடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட் பை என்டையர் பேஸ் தான் கவர் ஆகும். நீங்கள் வேணும்னா 95 அப்படியே வச்சுட்டு y plus x கால்குலேட் பண்ணலாம். பட் yக்கு நீங்கள் எப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் ஆகணும் அட் ஒரு பாயிண்டில். ஸோ யூ கேனாட் டூ திஸ் செப்பரேட்லி. இந்த 95 இன்வால்வ் பண்ணாமல் என்டையர் பேஸில் y plus y கன்சிடர் பண்ணாமல் x மட்டும் கால்குலேட் பண்ண முடியாது. சார் root 3 value is permanent and I always want to multiply with that value. root 3 is always 1.732. Sometimes questionல 1.73 கொடுத்துருவான்னா உங்களுக்கு ஒரு டெசிமல் பிளேஸ் கம்மியாகும். That's all. சரி, shall we go to the next question? Okay. Karunya, yes, correct. Similarity, yes, நான் ஆக்சுவலாக நாளைக்கு மென்சுரேஷன் சொல்லியிருந்தேன். போஸ்ட் மென்சுரேஷன் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே root 3 1.73 டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்னா, உங்களுக்கு டவர் ஹைட்டு கொடுக்கல, பட் ஆனால் டவருக்கு மேலே இருக்கிற ஃப்ளாகோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. சார் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு 30 டிகிரியிலேருந்து 45 டிகிரி மைனஸ் பண்ணால் வருமா? நான் அதுதான் காரணியாக நான் சொல்கிறேன். as long as உங்களுக்கு வந்து ஒன் செகண்ட், as long as உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைஸில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், செகண்ட் இது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பட் ரெண்டுமே சேம் சைடில் வரும்போது நீங்கள் செப்பரேட்டாக பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இது பண்ணோடனே செகண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரையாங்கிளும் சேர்ந்து தான் பேஸ் வருது. புரியுதுங்களா?
நீங்கள் செப்பரேட்டாக தான் பண்ணுறீங்க அம்மாண்ணா, பட் செகண்ட் ஒன் கால்குலேட் பண்ணும்போது இந்த பேஸும் இன்வால்வ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இதோட பேஸும் சேர்த்து தான், ஏன்னா 2ன்னு போகும்போது ஆப்போசிட் பை என்டையர் டிஸ்டன்ஸ் ஆட் ஆகும். ஸோ இதுவும் சேர்த்து வரும்னு சொல்ல வரேன். மேபி 2 ஸ்டெப்பாக வரும், பட் இதோட பேஸ் இக்னோர் பண்ணாமல் பண்ண முடியாது. நான் கேட்குறது, ஐ மீன் நான் சொல்கிறது உங்களோட டவுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுதான்னு எனக்கு தெரியல. ஆர் உங்கள் டவுட்டை திரும்ப வேணால் கேளுங்க. சார் அது இல்லை சார், ஆஃப்டர் ஒய் ஃபைண்டிங் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது கேல்குலேஷனில் ஒய் மைனஸ் பண்ணாமல் அட் லாஸ்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் செகண்ட் தட் வேல்யூ மைனஸ் ஒய். எஸ் சஞ்சய், அப்படி பண்ணலாம் அது பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு புரியுது. ஓகே, ஸோ நான் தான் யோசிச்சேன், நீங்கள் கரெக்ட், நான் கேட்குறது நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். எஸ் சஞ்சய், அப்படி பண்ணலாம். தட் இஸ் கரெக்ட். ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கும்போது தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஓகே, இருக்கிறதுல ஈஸி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கொஸ்டின். ரெண்டுமே ஈஸி தான் பேசிக்லி. சரி, ஓகே, கமான், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சார், whenever they give 2 degrees, I have to calculate and then add both. It completely depends upon the type of question. Okay, because either side இருக்கு, சேம் சைடு இருக்கு, இதெல்லாமே ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் இருக்கு. ஸோ 2 degreesனா அது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணணும் இல்லை. கிறிஸ்டோ, ஓகே, எஸ் விஎஸ் விஜய், ஷூர், I'll draw the diagram. So first of all, a vertical tower stands on a horizontal plane and it is surmounted by a flagstaff. So this is the vertical tower and this is surmounted by a flagstaff, whose height is 9 meters. So idoda height 9 meter from a point on the ground. So I'll in the right hand side perspective la varan. From a point on the angles of elevation of the top and bottom of the flagstaff are 60 degree and 30 degree. So top ku vandu inga mukkiyamaana point idu. Top ku vandu 60 degree elevation, bottom ku vandu 30 degree elevation. So inga irundhu na top ku drop pannana idu 60 degree, logically correct. ஏன்னா நான் கீழே அதே வந்து பாட்டம். ஸோ டாப்போட ஃப்ளாக்ஸ்டாஃப்க்கு 60 டிகிரி, பாட்டம்க்கு வந்து 30 டிகிரி. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஏன்னா கொஞ்சம் ஆங்கிள் குறைஞ்சிருச்சு, மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக பார்க்கும்போது ஆங்கிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். இந்த ஹைட்டு தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஹெச், திஸ் பர்டிகுலர் போர்ஷன் இஸ் ஹெச் அண்ட் த பேஸ் இஸ் எக்ஸ். ஸோ நீங்கள் வந்து tan 2 கால்குலேஷன் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் tan 30 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ், ரெண்டுமே அன்னோன். அண்ட் இன்னொரு கால்குலேஷன் வந்து tan 60 என்டையர் ஹைட்டு. ஸோ மொத்த ஹைட்டு வந்து 9 + h டிவைடட் பை எக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே ரிலேட் பண்ண ட்ரை பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2, அந்த மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, விஎஸ் விஜய் கிறிஸ்டோ, ஐ திங்க் யூ கேன் ப்ரொசீட். குமார் ஆதித்யா, எஸ் ஆன்சர் சென்ட் பண்ணிட்டீங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். 15லாம் போக வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ் வராதுன்னு தோணுது. த வேல்யூ வில் பி கம்மிங் பிலோ 10 meters. சரி, ஓகே, ஓகே, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. எஸ், நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டேன், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன். ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3, கரெக்டாக? ஸோ 1/√3 is equal to h by x. So I can write it as x is equal to h√3. So far is okay va? This is my first equation. இங்க வந்து tan 60 வந்து √3 is equal to 9 + h by x. நான் என்ன பண்ண போறேன்னா h இருக்கிற இடத்துல x இருக்கிற இடத்துல h√3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். So √3 is equal to 9 + h. This is my equation 2. So இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல கரெக்டா நான் வந்து x-க்கு பதிலா நான் வந்து by h√3 ன்னு எழுதிடுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் h√3 × √3 is 3h. √3 சால்வ் ஆகிடும். ஸோ 3h is equal to 9 + h. ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்குது. 3h is equal to 9 + h. ஸோ அப்போ நான் h அண்ட் சைட் கொண்டு போனேன்னா 2h is equal to 9,
h is equal to 4.5. My height is 4.5. I want you to finish, yes, height 4.5. Substitute in this equation. Tell me x value. 4.5 root 3 na 4.5 multiplied with 1.732. என்ன வரும்? எல்லாருக்கும் இந்த explanation புரிஞ்சுதா? This is a very good question. Okay. Yes, Aditya. Okay, Jeevan Arjuman இப்போ clear ஆயிடுச்சா? சார் கொஷின் மட்டும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஓகே, ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். நான் திரும்ப கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதர்ஸ் ப்ரொசீட் பண்ணுங்க. வெர்டிக்கல் டவர் ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ ஹாரிசான்டல் பிளேன் அண்ட் இஸ் சர்மவுண்டட் பை அ ஃபிளாக் ஸ்டாஃப். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வெர்டிக்கல் டவர், அதுக்கு மேலே ஃபிளாக் ஸ்டாஃப் இருக்கு. சரிங்களா? அந்த ஃபிளாக் ஸ்டாஃபோட ஹைட் 9 meters கொடுத்துட்டான். ஸோ இது 9. இப்போ இதோட ஹைட் தெரியாது, அப்படியே இருக்கட்டும். From a point on the ground, the angles of elevation of top and bottom of the flagstaff are 60 degree and 30 degree. So, நான் ஒரு கிரவுண்ட்ல இருந்து இங்க ஃபிளாகோட டாப்புக்கும் ஃபிளாகோட பாட்டம்க்கு மட்டும்தான் லைன்ஸ் டிரா பண்ணணும். அது மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரவுண்ட்ல இருந்து எலிவேஷன் ஃபிளாகோட டாப்புக்கு ஃபிளாகோட பாட்டம்க்கு எதுக்கு எது ஆங்கிள்? டாப்புக்கு டாப் தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 60 டிகிரி, பாட்டம் செகண்ட் வேர்ட், அதனால செகண்டாக வர ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து மேலே போகிற ஆங்கிள் கம்ப்ளீட்டாக 60, இங்கேருந்து ஃபிளாகோட பாட்டம் வர்றது 30 டிகிரி. ஓகே, இஸ் திஸ் கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் வந்து tan 60, tan 30 டிகிரினா குட்டி ட்ரையாங்கிள், அதுக்கு h/x எழுதிட்டேன். tan 60 டிகிரி பெரிய ட்ரையாங்கிள், அதுக்கு 9 + h, ஆப்போசிட்னா கம்ப்ளீட்டாக ஆகும். ஸோ 9 + h/x. தென் இதுக்கு செப்பரேட் ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் மட்டும் தான் சால்வ் பண்ணும். ஐ திங்க் இந்த இதுதான் இன்னைக்கு பார்த்தால ஃபர்ஸ்ட் சம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. சார் கொஸ்டின் இல்லை, ஈக்குவேஷன்ஸ் வேணுமா? ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஈக்குவேஷன்ஸ்மா இது பாருங்க. tan 30 டிகிரி h/x, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் x. ஸோ tan 30 வேல்யூ 1/√3. 1/√3 is equal to h/x. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா x is equal to h√3. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா tan 60 வேல்யூ √3, 9 + h/x. நான் இங்கே இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒன்று நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக h வைக்கணும், இல்லைன்னா ஹெச்சுக்கு பதிலாக x வைக்கணும். ஸோ எனக்கு வந்து x is equal to h√3ன்றதுனால இங்க இருக்கிற x-க்கு பதிலா h√3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஏன் பென் எழுதல? சாரி, இங்க இருக்கிற x-க்கு பதிலா h√3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஸோ √3 is equal to 9 + h/√3. h√3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா h√3 into √3, √3 into √3 3h, டேரக்டா 3h is equal to 9 + h. ஸோ 3h is equal to 9 + h னா h இந்த சைடு கொண்டு வந்துருவீங்க. ஸோ h இந்த சைடு கொண்டு வந்தா 3h - h 2h. 2h is equal to 9, h is equal to 9/2, which is 4.5 meters. Okay, and final answer. So அந்த h value 4.5 நான் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். So x is equal to 4.5 into 9, sorry, 4.5 into √3, which is 1.732. Your value will be around 7.794. 7.794, yes. Correct. Varsha, hi sir, can you quickly tell the basics of this? Okay, எது இந்த present question சொல்றீங்களா, or are you talking about the entire topic? எல்லாருக்கும் clear ஆயிடுச்சா? Yes, இந்த question. Thank you RKK. Maheshwar, yes. Shall we go to the next question? I hope எல்லாரும் டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்கல்ல உங்கள் நோட்புக்கில். ட்ரா பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு நாளைக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கொஷனாக இருந்தாலும் டக்குன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். சாட்டில் ஃபஸ்ட்டு ஆளாக நான் சென்ட் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் டயக்ராமை பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப், ஐ ஹேவ் ட்ரஸ்ட் இன் யூ. எல்லாரும் டயக்ராம் ட்ரா பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகிறேன். இது சிமிலர் மாடல் தான், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. 2 men on either side. நான் சொன்னேன் இல்லையா, அந்த either sideனா என்ன, அதுக்காக இந்த கொஸ்டின் நான் இண்டிகேட் கொண்டு வந்தேன். ஓகே. ஸோ either side வந்து என்டையர் சாப்டரா வர்ஷா? சரி, நான் பேசிக் சொல்கிறேன், டோன்ட் வெரி. Why we have to put +9 in 60 and not in 30? See, போன கொஸ்டினில் இருக்கிற டயக்ராம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து 30 டிகிரி, சரியா? ஓகே,
30 டிகிரிக்கு ஹைட்டே வந்து h தான் வரும் கரெக்டாக. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட்டே 30 டிகிரிக்கு வந்து h by தான் எழுத முடியும். வேறஸ் 60 டிகிரின்றது மொத்தமே இண்டிகேட். நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் வந்து 60 டிகிரினா மொத்த ஹைட்டுமே வரும். ஸோ பில்டிங் இந்த இது மட்டும் தான் h. இது வந்து அந்த ஃப்ளாகோட ஹைட்டு ஐ திங்க் 9 இது சரியா. ஸோ அதனால தான் 16 எடுக்கும்போது மொத்த ஆப்போசிட் சைடுமே எடுக்கும்போது 60க்கு மட்டும் நம்ம வந்து h plus 9/8 எழுதுவோம். புரிஞ்சுச்சா? தாருண்யா கிளியர்? ஓகே ஓகே மகேஸ்வர் குட் 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 தேங்க்யூ தேங்க்யூ. வர்ஷா ஓகே ஓகே சரி. நான் பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிளோட 3 sides. ஸோ தீட்டா, திஸ் இஸ் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் பேஸ் ஆர் அட்ஜசன்ட். இதுக்கு பேஸ் இதுக்கு வந்து பர்பெண்டிகுலர் அண்ட் திஸ் இஸ் ஹைப்போடென்யூஸ். ஸோ tan தீட்டா தான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை பேஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதுதான் கான்செப்ட். இதில் நீங்கள் tan 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சில கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். கொஷின் டீச் பண்ணிகிட்டே வரும்போது அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் இன்வால்வ் பண்ணுறேன் சரிங்களா. ஆர் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே பேசிக்ஸ் இருக்க வருஷா. இஃப் யூ ஹேவ் டைம் குயிக்காக நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes 10 minutes பார்த்துட்டு வந்துருங்க, அதிலே இருக்கும். தியாகு சார் கைண்ட்லி டேக் டீ பிரேக். ஓ டைம் ஆயிடுச்சா? பார்த்துலாம். வில் ஃபினிஷ் சம் மோர் கொஷின்ஸ் அண்ட் தென் ஐல். புரியுது சார், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஜீவந்திகா ஓகே ஓகே ஓகே. அது என்னமோ தெரியல சரிங்களா. உங்களுக்கு the support, the interaction which you give to this particular live session, I feel even more energetic. ஸோ கண்டினியூஸாக பண்ணலான்னு தோணுது. பார்ப்போம் என்னோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எவ்வளோ மேக்ஸிமம் கண்டினியூஸாக பண்ணணும், நானும் செக் பண்ணணும்னு பார்க்குறேன். அண்ட் குட் நியூஸ், தேங்க்யூ 300 views கிராஸ் பண்ணிட்டோம். என்னோட our academy's first live session which has over 300 views in the single shot. ஒரே கண்டினியூஸாக, that too in a span of under 2 hours. ஓகே 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 வர்ஷா ஓகே சரி. ஐ திங்க் எஸ் கிறிஸ்டோ, ஜீவன் நரசிம்மன், ஃபால்கோ started answering, சஞ்சய், குமார் ஓகே 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 ஓகே. 173.2 we'll solve others. Sir, which school are you teaching? No, Christo, no. Currently, I am not teaching in any school. I have resigned from school and we are running our own academy, which is LastBench, as well as another academy called as Garud Defense, focusing on defense education. Okay. Seri, okay. 2 men on either side of a 75-meter building. So this is my building, which is 75-meter height, and இங்க இருந்து either sideனாலே opposite ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து சார் எந்த சைட் 30 டிகிரி எந்த சைட் 60 டிகிரினா ஆப்போசிட் போது பிரச்சனை இல்லை, இட் இஸ் சிமெட்ரிக்கல். ஸோ நீங்கள் இங்கே 30 போட்டு அங்கே 16 போடலாம், இல்லை அங்கே 30 போட்டு இங்கே 16 போடலாம். The answer will be the same anyway. But when it comes to same side, நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. The one which is closer to the building, the one which is closer to the height should always be of bigger value. One which is farther away, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா குட்டி ஆங்கிள். ஓகே எஸ் வர்ஷா, லித்திகா, பா எல்லாரும், தியானேஷ், விஎஸ் விஜய் எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? அப்போ நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டா? சரி பரவாயில்ல. எனிவேஸ் டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். எக்ஸு ஒய்யு. ஓகே. ஸோ tan 30 is equal to 75 by x. Tan 30 ஓட வேல்யூ 1/√3 is equal to 75 by x. So x is equal to 75√3. And whereas tan 60 is equal to 75 by y. இது நிறைய வாட்டி பார்த்துட்டோம், ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணுறேன். ஸோ y is equal to 75/√3. ஸோ ஆடிங் போத், இது ரெண்டுத்தையும் x plus y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get the value as 173.2 something 1.732. Sir, it is too tough. No. Sir, please don't give questions related to √3. இல்லை ஈஸி தான் ஆதித்யா, இட் இஸ் ஈஸி. See, இங்கே என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த 75√3 நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார் த y part I am explaining,
இப்படியே 75√3 வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து ரேஷனலைசேஷன் ஒன்று பண்ணணும். ஆஸ் லாங் as உங்களுக்கு டினாமினேட்டரில் ரூட் இருந்துச்சுன்னா we need to multiply with both denominator and numerator with the √3 part. ஸோ அதனால 75√3 by √3 ன்னு வரும். 75√3 by 3. 3 and 75 கேன்சல் பண்ணலாம் யூசிங் 3 டேபிள்ஸ். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து 25√3 வரும். சரியா? ஸோ இப்போ எனக்கு x வேல்யூ 75√3, y வேல்யூ 25√3. ஓகே, ஸோ இப்போ x plus y ரெண்டுமே. ஸோ x வந்து 75√3, y வேல்யூ 25√3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100√3. 100√3ல 100 into √3 வேல்யூ 1.732. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 0 அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுனா ஆன்சர் வந்து 173.2. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாதான் உங்களுக்கு சிக்கல். அதுக்காக தான் ரேஷனலைசேஷன் பண்ணணும். ஓகே, சரியா? எஸ், கிறிஸ்டோ ஹாஸ் சேட் அ வெரி வேலிட் பாயிண்ட். இதுதான் போர்ட் கொஸ்டின், இப்படி தான் கேட்பான். இன்ஃபேக்ட் இதுவே போர்ட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் விச் இயர். ஆதித்யா, எஸ் யூ கேன் டெல் மீ விச் டவுட். Ramesh, as of this year, I mean 2026-27, we are not planning for ISE class 12. Probably நீங்கள் 12th வரும்போது we might be teaching 12th. Aditya, yes, you can shoot your doubt. PS Vijay, yes, எல்லாருக்கும் clear ஆயிடுச்சா? இந்த calculation கண்டிப்பாக எத்தனை பேர் ரேஷனலைசேஷன் பண்ணீங்கன்னு தெரியல. பட் ரேஷனலைசேஷன் பண்ணீங்கன்னா ஈஸி. ரேஷனலைசேஷன் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா 75 காமன் எடுப்பீங்க. ஆர் 75/√3, இங்கே ஒரு 1.732, இங்கே நீங்கள் இந்த டிவிஷன்லாம் பண்ணிங்கன்னா தலைவலி. 75 divided by 1.73 வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் பி ஈஸி. ஹவு ப்ளஸ் வில் கம் இன் டிஸ்டன்ஸ் பிட்வீன்? எஸ், ஏன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மென்னு. மென் 1 இங்கே இருக்கான், மென் 2 இங்கே இருக்கான். So if I need to calculate both the distance between men 1 and men 2, அப்போ entire distance வேணும். For calculation sake நான் தான் வந்து this is separate triangle, this is separate triangle. So அதனால தான் வந்து இதுக்கு மட்டும் base x ன்னு எடுத்துக்கிட்டேன், இதுக்கு மட்டும் base y ன்னு எடுத்துக்கிட்டேன். So if I need to calculate the distance between two, அப்போ x plus y ரெண்டுத்தையுமே தான் ஆட் பண்ணணும். நாளைக்கு மோஸ்ட்லி வந்து mensuration இருக்கும். Okay, Aditya, I think you still have doubts. But this is a very good question. I mean, இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஐதர் சைடு சேம் சைடு மாடல் விட்டுறாதீங்க. 60 டிகிரி சைடு மட்டும் திரும்ப சொல்லுங்க சார். டுமாரோ வாட்டர் கேஸ் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மென்சுரேஷன் டீச் பண்ணுறேன்னு சொன்னேன். காருண்யா 60 டிகிரி வந்து tan 60 வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 75/x 75/y. கரெக்டா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இது tan 60 வேல்யூ √3. So √3 is equal to 75/y, y is equal to 75/√3. So இப்போ இது என்ன பண்ணுறேன்னா நான் வேணா clear this alone. So y is equal to 75/√3. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே டினாமினேட்டரில் அண்டர் ரூட் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா அதை ரேஷனலைசேஷன் பண்ணணும். அதுதான் ரூல். லிட்டில் காம்ப்ளிகேட்டட் சம்ஸா? இல்லைங்க, ஈஸி தாங்க இது. ரேஷனலைசேஷன்னா அந்த என்ன டேர்மோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்கும். ஆஸ் லாங் அஸ் ஒரு சிங்கிள் டேர்மாக இருந்துச்சுன்னா. இது பைனாமியலாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஆப்போசிட்டாக பண்ணணும். நேற்று கான்ஜுகேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ட்ரிக்னாமெட்ரி நேற்று கான்ஜுகேட் பண்ணோம். அதில் ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்த மாதிரி. ஸோ 75 into √3, √3 into √3 3. இப்போ இது பண்ணுறதுக்கான நோக்கமே டினாமினேட்டரில் ரூட் ரிமூவ் பண்ணிட்டா போதும். அது பேர் ரேஷனலைசேஷன். நியூமரேட்டரில் ரூட் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த கால்குலேஷன். ஸோ 75 and √3 கேன்சல் பண்ணனா 25 times 25/√3. ஸோ இதுதான் y கால்குலேஷன். ஸோ என்னோட ட்ரையாங்கிளில் y போர்ஷன் வந்து 25/√3, x போர்ஷன் வந்து 75/√3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 100/√3 வந்துடும். அப்பா சரிடா. ஓகே, சிமிலாரிட்டியா? இருங்க மென்சுரேஷன் நிறைய பேர் கேட்டிங்க. சரி, நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் ஃபைனலாக செஷன் முடிச்சுட்டு கோத்ரூ பண்ணுறேன் எத்தனை பேர் மேக்ஸிமம் மெஜாரிட்டி என்ன டாபிக் கேட்டிருக்கீங்கன்ட்டு. ஐ திங்க் வி ஷல் கோ ஃபார் ஒன் லாஸ்ட் கொஷன். ஓகே, இருங்க. 1 2 3 4 5 நிறைய கொஷின் கேட்டிருக்கேனா? சரி, ஓகே. நான் ஒரு ட்ரீ கொஷின் சொன்னல. சாரி, இந்த கொஷின் வாங்க. தென் ஐ கோ டு த ட்ரீ கொஷின். பிகாஸ் சில பேருக்கு வந்து லாஸ்ட் கொஷின்லேயே கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆச்சுன்றதுனால இந்த கொஷின் கேட்குறேன். PYQs இன்க்ளூடட், அதில் டவுட்டே இல்லை. ஷாம் ராபர்ட்சன் PYQs நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். PYQ அண்ட் மாடல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸ்பெசிமன் அண்ட் சாம்பிள் ஐ ஹவ் நாட் இன்க்ளூடட். சூப்பர் ஈஸி. எஸ் ரமேஷ், கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே ஆதித்யா, ஐ ஹோப் யூ கேன் சால்வ் திஸ் கொஷின். ஓகே, ஆல்வேஸ் தேங்க்யூ. எஸ் காருண்யா,
வாங்க இந்த கொஸ்டின் வாங்க. இது வந்து 2022 போர்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் ஆக்சுவலாக இது இன்ட்ரெஸ்டிங்கான டயக்ராம். சாரி, இந்த டயக்ராம் இதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சதே கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டயக்ராம். நான் இதுக்கும் போன கொஸ்டினுக்கும் சேம்னு நினச்சிட்டேன். Falcoid is central tendency. சரி, ஓகே. ஐ எம் ஸ்டடிங் இன் 7th டே தாம்பரமா மகேஸ்வர். வர்ஷா மென்சுரேஷன் 5 மார்க் கொஸ்டின் எப்படி வரும்? கிறிஸ்டோ, இந்த சாப்டரில் 5 மார்க் கொஸ்டின்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி கிறிஸ்டோ. திஸ் சாப்டர் வில் ஹாவ் 3 மார்க் ஆர் 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, 5 மார்க்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷனில் வரும், ரிஃப்ளெக்ஷன் சாப்டரில் வரும். தென் கிராஃப் பேஸ்டாக தான் மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரும். ஆர் சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் கேட்கணுன்னா வந்து எதில் கேட்கலாம் தெரியுமா? ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் 5 மார்க் கேட்கலான்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல இதுமாரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டயக்ராம்ஸ் வரும். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் 5 மார்க்ஸ் இன் ஹைட்ஸ் அண்ட் இஸ் வெரி ரேர் பாசிபிலிட்டி. சார், ஐம் கரெக்ட்லி ஸ்டடிங் இன் 7th டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் தாம்பரம். டீச்சர்ஸ் ஆர் நாட் புட்டிங் எஃபர்ட்ஸ். மகேஸ்வர், டோன்ட் வரி. ஓகே, உங்களுக்காக தான் லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி இருக்குது. உங்களுக்காக ஹியர் ஐ எம் ஹியர் ஃபார் யூ. ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் யூ மகேஸ்வர், டோன்ட் வரி. 7th டே செங்கல்பட். ஓ, நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கீங்களா? காருண்யா சார், பட் லாஸ்ட் இயர் ஆஸ்ட் ஐ திங்க் ஸோ. ஆதித்யா, ஓகே, ஐ செக். என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்போ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, எனிவேஸ் ஐ செக். அப்போ அப்படி கேட்குறாங்கன்னா வந்து 38 டிகிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருப்பாங்க. எஸ் வர்ஷா, 40 டிகிரி கால்குலேஷன். அதுதான் நான் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் விட்டுதான். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் யூடியூப்ஸ் ரியல். வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா. 2 வருஷம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் வந்து பெங்களூர், இன்னொரு வருஷம் எங்கன்னு தெரியல. Triangles are downwards, no. Okay, let me start solving this question. Regarding the odd angle calculation, 38 degree, 52 degree, 40 degree calculation, அது எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ப்ளீஸ் வெயிட், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 2 lampposts AB and CD, each of height 100 meters are on either side of the road. So basically இது ரோடு, இது ஒரு lamppost AB, இது ஒரு lamppost CD. Okay, and of height 100 meters. So இதோட height 100 meters, இதோட height 100 meters. Okay, so road ஓட distance தெரியாது. No, this is x. From the point P are 60 degree and 40 degree. Please remember this. இங்கே நான் நடுவில் பாயிண்ட் வரவே கூடாது. ஏன்னா ரோடுக்கு 2 சைடுமே ஹைட், ஐ மீன் ரெண்டுத்தோட லேம்ப் போஸ்ட் ஹைட்டுமே சேமாக இருக்குது. நான் மிடில் பாயிண்ட்ஸ்னா ரெண்டுத்தோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். லாஜிக்கலாக யோசிச்சுங்க. கரெக்டாக நான் சென்டரில் வச்சேன்னா இதோட ஆங்கிளும் இதோட ஆங்கிள் சேமாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு மட்டும் கொஞ்சம் மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு வரேங்க. ஸோ இதுக்கு ஒரு எலிவேஷன், இதுக்கு ஒரு எலிவேஷன். ஸோ தட் எனக்கு நான் ஆங்கிள் டிஃப்ரென்ஸை டயக்ராம்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத ஒரு எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? இது ஓகே. another Varsha from Coimbatore, others 27.32. Okay, nice. Thank you for joining. Sham Robertson, Jeevan Narasimhan. ஆமாம், கொஷினில் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் பிபி அண்ட் பிடியா? ஓ சாரி, இந்த டிஸ்டன்ஸா? ஓகே, சாரி, இந்த எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த போர்ஷன் டிஸ்டன்ஸ், இந்த போர்ஷன் கேட்டிருக்காங்க. எனிவேஸ், ஓகே, இது எக்ஸ், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் டின்னே வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் கரெக்ட். ஏடி டிசி நான் டயக்ராம் வைஸ் மாற்றி வரைஞ்சிட்டேன். இங்கே பி வரும், இங்கே ஏ வரும், இங்கே பி வரும், இங்கே சி வரும். எனிவேஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி கொஸ்டின். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப க்ளோஸராக இருக்குது தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து 60 டிகிரி மார்க்கிங், அண்ட் இது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து 40 டிகிரி மார்க்கிங். ஓகே, இட் இஸ் டைம் டு know how to calculate the angle for 40 degree calculation. Okay, so அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, I'll go to trigonometric tables.
ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு லாக் டேபிளில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் டான்ஜென்ஸில் தான் நீங்கள் எடுக்கணும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு த லாக் டேபிள் வில் பி. உங்களுக்கு லாக் டேபிள் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இதில் நம்ம வந்து 40 டிகிரி கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நேராக 40 இந்த ஃபஸ்ட்டு காலம் தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து 0 காலம் சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு சார் இந்த காலம்னா, ஒருவேளை உங்களோட ஆங்கிள் வந்து 40.1 டிகிரி அப்படி இருந்தால் 40க்கும் 1க்கும், ஸோ எனக்கு இது வரும் 40.2 டிகிரினா இப்படி. ஸோ நமக்கு வந்து 0.8391 அதுதான் நம்மளோட ஆன்சர், சரியா? எல்லாருக்கும் கிளியர் ஆகிடுச்சா இப்போ? ஸோ உங்களுக்கு டேன் போனோடனே, ஐ மீன் லாக் புக் கொடுத்தோடனே டேரெக்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது நேச்சுரல் டான்ஜென்ஸ்ன்ற பேஜில். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு 0 காலம். இதில் இங்கே எங்கே 40 டிகிரி வருதோ கரெக்டாக அங்கே போயிட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ 40 டிகிரி 0.8391, 4 டெசிமல் பிளேஸும் எடுத்து தான் ஆகணும். கிளியர் ஆகிடுச்சா? எஸ். ஓகே, ஐ எம் கோயிங் பேக் டு த கொஸ்டின் அகெயின். Okay, so 40, the 60, இங்க 100 x y 40 tan 40 equal to 0.8391 is our calculated value. ஆமா, டைம் என்னாச்சு? 8 ஆயிடுச்சா? Tan 60 is equal to 100 by x. So root 3 is equal to 100 by x. X is equal to 100 by root 3. Once again நான் சொன்ன மாதிரி rationalization பண்ணிடுங்க. So 100 root 3 by 3 இங்கே கேன்சல் ஆகாது, பட் எனிவேஸ் ஓகே. நெக்ஸ்ட் இங்கே tan y-க்கு tan y is equal to 100 by 0.8391. Sorry. Tan 40 is equal to 100 by y and 0.8391 equal to 100 by y. Y is equal to 100 by 0.8391. Okay. இப்போ நமக்கு வந்து we need to add both. கொஞ்சம் tricky calculation தான், but anyways we need to do this. So 100 by 3 divide பண்ணுங்க, 99 point something into 1.732 and இங்க 100 by 0.8391. It will take some time to do this calculation, but அதுதான் interesting part. So நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 4 zeros by 4 zeros multiply பண்ணீங்க, decimal point shift ஆயிடும், then divide பண்ணி calculate பண்ணணும். ஓகே, இல்லை ஆக்சுவலாக வந்து கொஷின் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்கல சார். இட் இஸ் ஈஸி ஒன்லி சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் take the class. Thank you Jeevan Narasimhan, thank you so much for the appreciation. Time is over, I am completing today's session. So இதோட வேல்யூ இதுக்கு மட்டும் நான் கால்குலேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். செப்பரேட்டாக தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ் செப்பரேட்டா ஒய் செப்பரேட்டா. ஸோ 100 root 3 by 3 which is equal to I think it is 57.73. So this is 57.73 meters and y ஓட வேல்யூ வந்து 119 approximately 119 meters. Yes, this is tan cotலாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எதுவும் டவுட் இல்லை. டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் either of them. ஓகே, ட்ரீ கொஷின் லாஸ்ட்டாக போனோமா? ஒரு லாஸ்ட் கொஷின் முடிச்சிருவோமா? ஓகே, ஒன் லாஸ்ட் கொஷின். அண்ட் இன்னொரு கன்வின்சிங் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். உங்களால் இன்கேஸ் இந்த லாஸ்ட் ஆன்சர் சார் எனக்கு டைம் பத்தலை, இதில் டிவிஷன்லாம் பண்ண முடியல சார், உங்களால் அட்லீஸ்ட் என்ன வேல்யூவோ அது வரைக்குமாச்சு எழுதிட்டு வாங்க. பிகாஸ் 3 மார்க் கொஷின் ஆர் 4 மார்க் கொஷின்னா லாஸ்ட் அந்த ½ to 1 மார்க் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த வேல்யூ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிடாதீங்க, அது வரைக்கும் எழுதுங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் இல்லை. ஓகே, ட்ரீ சம் நான் அந்த ட்ரீ சம் மட்டும் முடிச்சிடுறேன். எஸ், இந்த கொஷின் படிங்க, இந்த டயக்ராம் வரைகிறது ட்ரை பண்ண பார்க்கலாம். ஒன் லாஸ்ட் கொஷின் ஃபார் டுடே. ஆக்சுவலாக இந்த கொஷின் ஈஸி தான், பட் எனக்கு அது என்னமோ தெரியல, இந்த ட்ரீ கொஷின் வந்து யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அவனும் நம்மளுக்கு எத்தனையோ ட்ரீ கட் பண்ணும்போது இல்லை மரம் விழுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அதை வச்சு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு கொஷின் எடுக்கலாம்னு யோசிச்சான். அதுதான். ஓகே,
please come to this question. Okay. Mensuration similarity na 100% mensuration is important. Similarity வந்து சின்ன ஏரியா, ஸ்மால் ஏரியா. mensuration is vast. உங்களுக்கு MCQ செக்ஷன் A செக்ஷன் B எல்லாத்துலேயுமே கவர் ஆகும். சிமிலாரிட்டி நீங்கள் ஏதாச்சும் 2 ஏரியாவில் தான் பார்க்க முடியும். ஓகே, cot 32 46 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு காருண்யா cot 32 46. ஓகே ப்ளீஸ் வெயிட் சார். tan 50 into 100 பண்ணிடலாம்ல. tan 50 ஏன் tan 50 கொண்டு வரீங்க? போன கொஷனில் 40 தானே இருந்துச்சு. காரணியா, எஸ் இந்த கொஷின் வாங்க. சின்ஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், உங்கள் டவுட் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆர் யூ கேன் பர்சனலி டெக்ஸ்ட் மீ. இந்த கொஷின் முடிச்சுட்டு ஐ வில் வைண்ட் அப், ஏன்னா உங்களுக்கும் டைம் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஷினோட டயக்ராம் நான் ட்ரா பண்ணிடுறேன். அ ட்ரீ பிரேக்ஸ் டியூ டு ஸ்டார்ம். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து ட்ரீ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது ட்ரீ உடஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த ட்ரீ உடஞ்சி கீழே விழுது. கரெக்டாக இந்த போர்ஷனில் கரெக்டாக இப்படி விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, இது உடஞ்சி விழும்போது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 degree வித் த கிரவுண்ட். ஓகே, the distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meters. ஸோ கரெக்டாக ஃபுட் ஆஃப் த ட்ரீ இதிலிருந்து ட்ரீயோட டாப் டச் பண்ணுறது 8 meters. இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் டயக்ராம் நான் வரைகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த டயக்ராம் இஸ். இது 8 meters. இதுதான் டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ. சரிங்களா? அண்டு இன்னொரு விஷயம், இது வந்து 30 degree. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்கான்? ஓகே, வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நவ் வி நீட் டு கேல்குலேட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ஹைட்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே எஸ் ஆதித்யா, ஷாம், விஜய். எஸ் கம் ஆன், லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. கம்ப்ளீட் பண்ணிடுங்க பார்க்கலாம். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, எப்படி சார் நான் வந்துட்டு இந்த ஹைட்டு கேல்குலேட் பண்ணுறேன், எக்ஸ் கேல்குலேட் ஒய் எப்படி சார், ஒய்க்கு என்ன சார் ஆங்கிள் இருக்குது, எப்படி சார் கேல்குலேட்னா, ப்ளீஸ் ரிமெம்பர் தட் இது ஒய்னா இதுவும் ஒய் தான். கரெக்டாக? ஏன்னா இந்த போர்ஷன் தான் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. கரெக்ட்? ஸோ இதுவுமே ஒய்னா இதுவும் ஒய். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் வந்துட்டு tan 30 கேல்குலேட் பண்ணுற மாதிரி, ஸோ tan 30 கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x/8 அதை வச்சுட்டு எக்ஸை கேல்குலேட் பண்ணிவிடுங்க. தென் ப்ளீஸ் ஸ்விட்ச் டு cos 30 degree கேல்குலேட் பண்ணுங்க. cos 30 ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா y/8. ஸோ அப்போ இதில் x y இதில் தனித்தனியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஃபஹீம் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் ஆங்கிள் எவல்யூஷன். ஃபஹீம் ஆக்சுவலாக என் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள், சாட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ கொஷின் என்னால் ரீட் பண்ண முடியல, டக்குன்னு ஆன்சர் வேணும். அதுக்காக சொன்னேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகே, ஆர் என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் எழுதுகிறேன். ப்ளீஸ் சென்ட் த கொஷின் டு மீ லேட்டர் 532329. சரிங்களா? உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி எனக்கு சாட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள். tan 30 degree is 1/√3 is equal to x/8. ஸோ x is equal to 8/√3. இது x வேல்யூ. அதே மாதிரி cos 30 degree ஓகே, cos 30 degree √3/2. ஸோ √3/2 is equal to y/8. அப்போ நான் திரும்ப yக்கு கால்குலேட் பண்ணும்போது y is equal to 8 அந்த சைட் போச்சுன்னா 8/2 which is 4√3. ஓகே, ஸோ x plus y 8/√3 plus 4√3 and once again rationalization பண்ணிங்கன்னா 8√3/3 plus 4√3. இங்கே √3 மல்டிப்ளை பண்ணுறேன், LCM 3. ஸோ 8√3 plus 12√3 which is 20√3/3.
ஓகே, ஓகே ஓகே சாரி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்துருச்சு. ஒன் செகண்ட். tan 30 degree is equal to x by 8, 1 by root 3 is equal to x by 8, x is equal to 8 by root 3, whereas when it comes to cos 30 degree it is 8 by y. Now unfortunately by mistake y by 8 mention பண்ணிட்டேன். So root 3 by 2 is equal to 8 by y. Y is equal to 8 into 16 by root 3. This is the correct statement, students. X oda value 8 by root 3, y oda value 16 by root 3, and addition of both. So x plus y, ஏன்னா total height of the tree, x plus y in both 8 by root 3 plus 16 by root 3, which is equal to 24 by root 3, and இங்க நீங்க rationalize பண்ணும்போது 24 by root 3 into root 3 by root 3, which is equal to 24 root 3 by 3. So the answer is 8 root 3. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 8 root 3 மல்டிப்ளை பண்ணால் why sir cos? ஏன் cos சூஸ் பண்ணுறேன்னா பிகாஸ் எனக்கு வந்து அட்ஜசென்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹைப்போட்டெனஸையும் அட்ஜசென்ட்டையும் இன்னும் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் சைன் வச்சு கூட பண்ணலாம், ஆப்போசிட்டையும் அட்ஜசென்ட். ஏன்னா எக்ஸ் நீங்கள் இதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு இந்த y கால்குலேட் பண்ணுறது இதுவும் சேம்ன்றது டக்குன்னு அந்த ஸ்பான்டேனியஸாக தோணாது. அதுக்காக தான் இது டயக்ராம் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அந்த உடஞ்ச பீஸ் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால தான் y இப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணுன்றது பாயிண்ட். சரியா? ஸோ 8 root 3 is the answer. So 8 root 3, 8 into 1.732, which is equal to 13.856 வரும். பட் எனிவேஸ் இங்கே இதுவே போதும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா 6 மீட்டர் ஹைட் முடிச்சிடலாம் என்னாலையும். ஓகே, மாடரேட் சம் அது. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கும் ட்ரெயின் அடிச்சு. நாளைக்கு அதை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ப்ராப்ளி ஆஸ் ஆஃப் நோ நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஆக்சுவலாக இல்லை, ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன் ஷாம் ரோவட்சன். ஸோ நாளைக்கு வந்து மென்சுரேஷன் நான் பார்த்த வரைக்கும் மென்சுரேஷன் தான் மோஸ்ட்லி பிளான் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் நான் உங்கள் சாட்ஸை திரும்ப கோத்ரூ பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சிமிலாரிட்டி ஆர் அதர் டாபிக் வெயிட்டேஜ் கேட்குறீங்க அப்படின்னா, குவாட்ரேட்டிக்கும் கேட்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் த டாபிக். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஐ எம் பிளானிங் ஃபார் மென்சுரேஷன். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் சரவணன் சார் ஃப்ரம் LastBench Academy. தேங்க்யூ. ஆபாடா இன்னைக்கு வியூஸ் வந்து ஜாஸ்தியாக போச்சு.